ஹாய் படிஸ் இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கியூ ஃபேமிலியோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஃபேங்கோட அம்மா வந்து ஃபேங்கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாடுற ஃபேங் அந்த இளவரசிக்கு மேலே எந்தவித ஃபீலிங்கே இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்க பசங்களை தான் வந்து பொண்ணுங்களுக்கு எப்போவுமே பிடிக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் வந்து காலையிலையும் சரி சாயங்காலம் சரி ஒரு மணி நேரம் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கேன், நான் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஒர்க்கர் பொண்ணு வந்து சொல்லுவேன், மேடம் வந்து இளவரசி வந்திருக்காங்கன்ட்டு. உடனே ஃபேங் அப்போ அம்மா நான் போய் என்னோட வெப்பனை எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லுவாங்களா. லூசு பையில என்னடா பண்ணிட்டு இருக்கிற, வெப்பனை போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அம்மா நீங்கள் தான் நம்ம சொன்னீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், என்னோட தற்காப்பு கலையெல்லாம் வந்து இலவசிட்டு காட்டினா தானே அவங்க வந்து நல்லா இம்ப்ரெஸ் ஆவாங்க, அதுக்கு தான் அம்மா அப்படிங்குவாங்க. லூசு நான் அதை பற்றி சொல்ல, இங்கே பற்றியா அந்த சாம்பிராணியை தான் சொல்கிறேன். இது என்ன சாம்பிராணி உனக்கு தெரியுமா, இது வந்து மயக்கிற சாம்பிராணி. நீ என்ன பண்ணுற, இளவரசி ஒரு ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு இந்த சாம்பிராணி வந்து பொறுத்து வை. இளவரசி நல்லா அந்த சாம்பிராணி நல்லா ஸ்மால் பண்ணிட்டாங்க, இளவரசி வந்து நல்லா மயங்கிடுவாங்க. அவங்க நல்லா மயங்கிருக்கும் போது அவங்கள்ட்ட வந்து நீ தப்பாக நடந்துக்க, அப்புறம் எல்லாமே தன்னால் நடக்கும்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உண்மையாம்மா அப்படிங்கிற மாதிரி ஃபேன் கேட்பானா. உனக்கு தெரியாது, நான் உங்கள் அப்பா கிட்ட இப்படி தான் யூஸ் பண்ணேன், அதனால நீ பிறந்த தெரியுமா, அடிக்கடி அப்புறம் அவரே வந்து கையில் இதை எடுத்துகிட்டு வருவார் தெரியுமா, சொன்னதை செய்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இளவரசி வந்து அந்த ஃபேங்கோட ரூமுக்கு வந்து வருவாங்க. இளவரசி உள்ளே வந்தோடனே வந்து ஃபேங் போய் கதவெல்லாம் வந்து மூடுவானா. ஆமாம் ஏன் கதவெல்லாம் மூடினீங்கன்னு கேட்பாங்களா. அது ஒன்றும் இல்லை, வெளியில் வந்து காற்று பலமாக அடிக்குதுல்ல அதான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு ஃபேங் சொல்லுவான். அப்புறம் 2 பேரும் போய் உட்காந்துருப்பாங்களா. அப்போ சாம்பிராணி வந்து இளவரசி பக்கம் வந்து தள்ளி வைப்பான். இதை வந்து இளவரசி நோட் பண்ணிடுவாங்க. ஆமாம் இந்த சாம்பிராணியோட வாசனை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல, ஆமாம் இது என்ன டைப்பான சாம்பிராணி அப்படின்னு இளவரசி அந்த கையில் எடுத்து வச்சு பேசிகிட்டு இருப்பாங்களா. அதுவா எனக்கு தெரியாதுங்கவங்க. உடனே இளவரசி எந்திரிச்சு ஃபேங் கிட்ட வந்துட்டு இதை வந்து நீ கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து கையில் கொடுத்துருவாங்க. ஆமாம் இந்த சாம்பிராணி வந்து என்ன சாம்பிராணி, இதை சொன்னீங்கன்னா நான் வந்து எங்களோட அரண்மனையில் வந்து வச்சுக்கோம்ல அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா கிட்ட வேணால் கேட்டு சொல்கிறேன், சாம்பிராணி கீழே வைக்கலான்னு போவேனா. இல்லை இந்த ட்ரெஸ் கலருக்கு மேட்சாக இருக்குது பாருங்கள், அவங்க பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, நான் விம்போக்கு கிட்ட வரைக்கும் கொண்டு போய் நல்லா ஸ்மெல் பண்ண வைப்பாங்க. இதனா வெளியில் ஃபேங்கோட அம்மா வந்து பார்த்துருவாங்க, என்னடா பூராமே உல்டோவா நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஃபேங்கோட அம்மாவுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரியவர் வந்து நின்றுட்டு இருப்பாரு. மேடம் நீங்கள் என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரா. ஃபேங்கோட அம்மா வந்து பயந்துருவாங்க, ஏன் வந்து இப்படி பயமுறுத்தினேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி திடீர்னு வந்து இளவரசி வந்து கதவை திறந்துட்டு வெளில வருவாங்க. வெளியில் வந்தவங்க வந்து ஃபேங்கோட அம்மாவை பார்த்து கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. அம்மா உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, ட்ரக்கை யூஸ் பண்ணி என்னை மயக்கி என்னை அப்யூஸ் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு கண்ணத்திலே ஒன்று வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஃபேங்கோட அம்மாவும் அந்த பெரியவரும் உள்ளே போய் ஃபேங்க்கு என்னாச்சுன்னு பார்க்கலான்னு போவாங்களா. ஃபேங் வந்து அந்த பெரியவரை பார்த்தோன்னே இளவரசி அப்படின்னு போயிட்டு கிஸ் பண்ணலான்ட்டு போவான். உடனே அவங்க அம்மா போய் தடுக்கலான்னு போவாங்களா. அவங்க அம்மா வந்து இளவரசின்னு நினச்சிக்கிட்டு போய் கிஸ் பண்ணலான்னு போவானா. அப்பான்னு பார்த்தா அவங்க அப்பா வந்துடுவாங்க. அப்பா வந்து கண்ணத்தோட உனக்கு உருவாரு கீழே விழுந்துருவான். அப்போ வந்து அவங்க அம்மா வந்துட்டு இந்த தண்ணியை ஊற்றுங்க அவன் மேலங்கவும் தண்ணியை வந்து ஊற்றிடுவாங்க. அப்புறமேட்டுக்கு தான் அவனுக்கு கொஞ்சம் தெரியும், அம்மா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா கத்திட்டு இருப்பாரா. அது ஒன்றும் இல்லைங்க, இளவரசியும் ஃபேங்கும் ஒன்றா இருக்கட்டும்னு அந்த சாம்பிராணியை யூஸ் பண்ணிங்கவும் அவங்க அம்மா கன்னத்திலே ஒன்று வைப்பார் அவர். உடனே அவங்க அம்மாவும் கீழே விழுந்துருவாங்களாம். இங்கே பாரு நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியல, மூளை இருக்கா இல்லையா, நீ பண்ண விஷயம் மட்டும் இளவரசருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உன்னை கூறாக வெட்டி போட்டுருவார், அது தெரியுமில்ல உனக்கு. இங்கே பாருங்கள் அந்த ஃபேங்கை கூட்டிகிட்டு போய் இவனுக்கு 4 பெரம்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டவும் அவங்க வந்து ஃபேங்கை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த சைட் பட்லர் அடிக்கிற மாதிரி அடிக்கிறதும் இந்த ஃபேங் வந்து கத்துற மாதிரி கத்துறதும் இருப்பானா. ஆமாம் யான்சி எங்கள் அப்பா போயிட்டாரான்னு பாரு. போயிட்டாரு மாஸ்டர் அப்படின்னு வந்து இந்த யான்சி சொல்லுமா. அப்பன்னு பார்த்து காட்டா அவங்க அம்மா வந்துடுவாங்க. பாரு எப்படி அடித்து வச்சுருக்கான்னு பாரு, காட்டான்டா அவன் காட்டான், அந்த நாயை நான் என்னன்னு அப்புறம் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு அவங்க அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. வே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 2 மகன்கள் வந்து ஊ ஃபேமிலியோட மகனான லியாங்கை வந்து பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. 3 பேரும் ஒரு மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்போ அந்த வே ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்துட்டு லியாங்கிட்ட வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. நீங்கள் வீராதி வீரன் சூராதி சூரன், நீங்கள் நினச்சா நடக்காதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஐஸ் வச்சுட்டு இருப்பாங்களாம். இந்த நிறுத்து, நீ ஏதாவது காரணம் இல்லாமல் இவ்வளோ ஐஸ் வைக்க மாட்டியே, சொல்ல வந்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இங்கே பாருங்கள் என்னை வந்து ஷென்னுங்கிற ஒருத்தி வந்து அடிச்சுட்டான், அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் கரெக்டாக இருப்பீங்க. யார் அந்த கியூ ஃபேமிலியை சேர்ந்த உதவாக்கார பையனா. ஆமாம் அவனே தான் சொல்லவும் சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்ட்டு அனுப்பிச்சி வச்சுருவான். ரூமில் வந்து இந்த லியாங் தனியாக இருப்பானா. அப்பன்னு பார்த்து யாரும் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். யார் அது அப்படின்னு வந்து லியாங் கேட்பான். நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு தான் லியான் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல என்னோட பேர்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு வந்து லியாங் வந்து அட்டாக் பண்ணுவானா. முதல்ல நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்டை திறந்து பார்த்துட்டு அப்புறம் என்னை அட்டாக் பண்ணலாமா வேணாமாங்கிறது முடிவு பண்ணிட்டு வந்து டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேபிள் பக்கத்தில் வந்து ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா ஒரு மாத்திரை வந்து இருக்கும். அதை பார்த்தோன்னே லியாங் கேட்பான், நீ வந்து நிழல் உலகத்துலேருந்து வரியான்னு. அதாவது இந்த அத்லீட்ஸ்லாம் வந்து ஒரு சில ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க தன்னோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி ஒரு ட்ரக்கை தான் வந்து இவனுக்கு கொடுத்துருப்பான். நிழல் உலகத்தில் ஒன்றை மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கவங்க தான் தேவைப்படுறாங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலான்னு தான் வந்திருக்கோம். ஸ்டார் அகாடமியில் நடக்க போகிற டெஸ்ட்டில் வந்து நீ வின் பண்ண போகிறல, அதுக்கு அட்வான்ஸ் கிஃப்டாக தான் இதை வந்து உனக்கு கொடுத்துருக்கோம்.
இங்கே பாரு உன்ன மாதிரி ஒரு திருட்டு பையனோட நான் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன். நான் எதுவுமே இல்லைன்னா கூட நான் தான் வின் பண்ண போகிறேன். இதை வச்சு தான் நான் வின் பண்ண போகிறேன்னா என்ன அப்படின்னு லியாங் வந்து பேசிகிட்டு இருப்பா. என்னை நீ வந்து குறைச்சி இடப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த மர்ம உருவம் வந்து போயிடும். கொஞ்சம் விட்டுருந்தா என்னை கொண்டிருப்பான் பாருவேன் போன வேகத்துக்கு. ஷின்யான்லேயே நான் தான் ஃபஸ்ட்டாக வந்து ஜெயிக்க போகிறேன் இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு இந்த லியாங் வந்து பேசிகிட்டு இருப்பான். பட் இந்த சைட் கரண் இளவரசரோட வீட்டை தான் காட்டுறாங்க. இளவரசி வந்து நாளைக்கு நடக்க போகிற டெஸ்ட்டுக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து மாஸ்டரும் அவங்க அப்பா வந்து வந்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு தான் ஸ்டார் அகாடமியோட டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா. இங்கே பாருங்கள், நான் வந்து என்னோட டேலண்ட்டை வந்து நான் காட்டுவேன், நான் கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவேன் அப்படி வந்து இளவரசி வந்து சொல்லுவாங்க. மாஸ்டர் நாளைக்கு நடக்க போகிற அந்த டெஸ்ட்டுக்கான ஏற்பாடுனா கரெக்டாக போகுதான்னு நான் பார்க்க போகிறேன், என் கூட வரீங்களா அப்படின்னு வந்து இளவரசர் கேட்பார். அந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம ஷென்னும் தானே பார்ட்டிசிபேட் பண்ணுறான் அப்படின்னு சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் வந்து இளவரசர் கூட வந்து போவார். இந்த சைடு கியூ ஃபேமிலியோட வீட்டை தான் காட்டுவாங்க. அப்போ அந்த ஜோ மேடமும் பட்லரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க. நாளைக்கு நடக்கிற அந்த டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அந்த ஷென் வந்து பாஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக ஆர்கனைசருக்கு வந்து லஞ்சம் கொடுக்கணும்னு வந்துட்டு சொன்னேன்னு கொடுத்துட்டியா மேடம், இன்னும் எக்ஸ்ட்ரா 20,000 வந்து கேட்குறாரு மேடம் அந்த ஆர்கனைசர் அப்படின்னு பட்லர் கேட்பாரு. பரவாயில்ல கொடு, அதனால் ஒன்றும் இல்லை, நமக்கு எப்படியாவது வந்து அவனை வந்து தோக்கடிச்சா போதும் அப்படின்னு வந்து அத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. மேடம் இந்த காசை இவ்வளோ செலவு பண்ணுறது ஒர்த்தா மேடம் கேட்பாங்க. இங்கே பாரு, அந்த பெருசு ரொம்ப எமோஷ்னல் டைப்டா, எப்படினாலும் அந்த 2 பேர்த்தையும் வந்து திருப்பி கொண்டு வந்து இந்த குடும்பத்தில் ஒட்ட வைக்க தான் பார்ப்பான். அதே இந்த ஸ்டார் அகாடமியில் நடக்கிற அந்த டெஸ்ட்டில் அவன் ஃபெயில் ஆகிட்டான்னு வந்துவே கண்டிப்பாக கதையே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக இவங்க 2 பேரும் பிளான் போட்டுட்ருப்பாங்க. இந்த சைட் சென்னோட வீட்டை தான் காட்டுவாங்க. அவங்க அம்மா வந்து சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க சென்னுக்கு. சென் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிப்பாக வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சென் சொல்லுவான். சென் நீ முன்னாடி போப்பான், அம்மா பின்னாடியே வந்து என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சயின்ஸ் ஸ்டார் அகாடமியை தான் காட்டுவாங்க. இன்றைக்கி தான் வந்து அந்த டெஸ்ட்டு நடக்க போகிற நாள். எல்லாருமே வந்திருப்பாங்க. ஷென்னு சென்னோட ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. அந்த வே ஃபேமிலி, அந்த ஊ ஃபேமிலியோட மகன் லியாங்க எல்லோரும் வந்திருப்பாங்களா. ஆமாம் இவன் தான் அந்த ஷென்னா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் இவன் தான் அப்படிங்கவும் ஷென்னு வந்து அவனை பார்ப்பானா. அப்போ ஷென்னோட ஃப்ரெண்டு சொல்லுவான், தோ அவர் தான் வந்து இந்த ஸ்டார் அகாடமியில் வந்து டாப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார், இவரோட பேர் வந்து லியாங்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அகாடமிக்கு கரண் இளவரசர், மாஸ்டரு, பிரின்சஸ் 3 பேரும் அங்கே வந்திருப்பாங்க. மாஸ்டர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த ஊ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகன் பெஸ்ட்டாக பண்ணுவானா இல்லை என்னோட மக பெஸ்ட்டாக பண்ணுவாரா, யார் பெஸ்ட்டாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களா. 2 பேருமே இல்லை, என்னோட சின்ன ஃப்ரெண்டு தான் வந்து பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. என்ன சொல்கிறீங்க, சின்ன ஃப்ரெண்டா, நீங்கள் சின்ன ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவன் டேலண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு இளவரசர் வந்து சொல்வார். நீங்கள் சென்னை பற்றியே சொல்கிறீங்க மாஸ்டர் அப்படின்னு வந்து இளவரசி கேட்பாங்களா. ஆமாம்மா அப்படின்னு மாஸ்டர் சொல்வார். ஆமாம் சென்னை யார்மா லிஸி அப்படின்னு கேட்பாங்களா. அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஜென்ரலோட மகளோட மகன் தான் வந்து அவர். ஓ அப்படியாம்மா அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அங்கே அந்த இளவரசனும் அந்த ஜோ மேடமும் அங்கே வந்திருப்பாங்க. இளவரசி தான் பெஸ்ட், இளவரசி தான் ஃபஸ்ட்டு வின் பண்ண போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு இளவரசியை வந்து நல்லா ஐஸ் வச்சுட்ருப்பாங்களா. உனக்கு கரண் இளவரசர் கேட்பாரு. ஆமாம் உனக்கு இங்கே என்னடா வேலைன்னு, எல்லாரும் இங்கே எதுக்காக வந்திருக்காங்களோ அதுக்காக தான் நானும் வந்திருக்கேன், ஏன் நீ இப்படி கேட்குறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இளவரசர் அப்புறம் கண்டுக்காமல் இருப்பாரா. உடனே வந்து அந்த இளவரசி வந்து மாஸ்டரை பார்த்து பேச ஆரம்பிச்சிடுவான். மாஸ்டர் கியூ ஃபேமிலிக்கும் உங்களுக்கு இடையில மனக்கசப்புன்னு கேள்விப்பட்டேன், அதான் மேடம் ஜோ வந்து உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தாங்கங்குவாங்க. உடனே ஜோ மேடம் பேச ஆரம்பிப்பாங்க. மாஸ்டர் சென் உங்க கூட பண்ண பிரச்சனைக்காக அவனே அவனோட அம்மாவையும் நான் வீட்டை விட்டு துரத்தி விட்டேன், இதெல்லாம் உங்களோட ஃபேமிலி மேட்டர்மா, என்கிட்ட எதுக்குமா சொல்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாது அப்படின்னு மாஸ்டர் சொல்வாரா. நான் வேணா அவங்க 2 பேர்த்தையும் உங்கள் அரண்மனைக்கு முன்னாடி 10 நாளுக்கு வந்து அப்படியே நீடுன்னு போட்டு நிற்க சொல்லவா, அப்போ கூட உங்கள் மனசு ஆறலைன்னா பேசாமல் அவங்க 2 பேர் உங்கள் காலை வேணா உள்ள சொல்லவா மாஸ்டர் அப்படின்னு வந்து அத்தை கேட்பாங்களா. முதல்ல இடத்த காலி பண்ணுங்கம்மா, நீங்கள் எதுக்குமா இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து மாஸ்டர் வந்து கண்டிப்பாக பேசிட்டு இருப்பாரா. இளவரசர் வந்து மாஸ்டர்கிட்ட வந்து பேசலான்னு வருவார். ஏன்னா உனக்கு என்ன இங்கே வேலை, ஆமாம் நீ இளவரசர் தானே, நீ கல்யாணமான இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட நீ சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வெளியில் எங்கேயாவது தெரிஞ்சுன்னா அவமானம் உனக்கு தான் அப்படின்னு மாஸ்டர் சொல்லுவாரா. இங்கே பாருங்கள் பார்த்து பேசுங்க அப்படின்னு வந்து இளவரசர் சொல்வாரா. என்னடா சொன்ன அப்படின்ட்டு மாஸ்டர் வந்து கன்னத்துலேயே வந்து வைப்பாரா. உடனே இளவரசரை இங்கே பாருங்க என்னை அடிக்கிறேன் அவன் அப்படின்னு கேட்பாங்களா. கரண் இளவரசர் வந்து கண்டுக்கவே மாட்டார். உடனே அந்த இளவரசரும் அந்த ஜோ மேடமாக அந்த இடத்த விட்டு போயிடுவாங்களா. ஏன் மாஸ்டர் வந்து ஷென்னுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறானே தெரியலையே அப்படின்னு கரண் இளவரசர் வந்து யோசனை பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சைட் அந்த இளவரசர் வந்து எப்போ பாரு எல்லாரும் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட எவனுக்குமே வந்து என் மேலே மதிப்பு மரியாதையே இல்லாமல் போச்சு, இந்த சிட்டியில் ஒருத்தையும் கூட என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து அந்த ஜோ மேடமும் பட்லரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஷென்னோட அம்மா அங்கே வந்திருப்பாங்களா. அதை பார்த்துட்டு எல்லாமே இவங்க யாழ்னி தானே, இவங்க தான் இந்த ஊர்லேயே ரொம்ப அழகான ஒரு பொண்ணாச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. யாழ்னியை பார்த்தோன்னே இந்த இளவரசன் அப்படியே வலிஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த அத்தைக்கு வந்து யாழ்னியை பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து டீனோ அந்த ஜானும் வந்து அங்கே வந்திருப்பாங்க. கூட்டத்தில் இருக்க எல்லாமே பேசிக்குவாங்க. ஆமாம் ஏன் இந்த ஜான் வந்து இங்கே வந்திருக்காருன்னே தெரியல,
தெரியலையே. அவன் வந்து கிரவுண்டில் தான் காட்டுவாங்க. கிரவுண்டில் வந்து ஆர்கனைசர் வந்து பேச ஆரம்பிப்பார். இன்றைக்கி தான் இந்த ஸ்டார் அகாடமியோட டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் வந்து ஆத்ம சக்தி வந்து எழுச்சி பெற டெஸ்ட்டும் தற்காப்பு கலைகளை வந்து பற்றின டெஸ்ட்டும் வந்து இருக்க போகுது. யாருன்னா இன்னமும் ஆத்ம சக்தி வந்து எழுச்சி பெறலையோ அவங்களாம் வந்து முன்னாடி நின்றுங்க அப்படின்னு வந்து ஆர்கனைசர் வந்து கூப்பிடுவார். எல்லாரும் வந்து நின்றுட்டு இருப்பாங்களா. ஷென் இன்னும் ஆத்ம சக்தியை வந்து எழுச்சி பெறவே இல்லை. கியூ ஃபேமிலிக்கு இது ஒரு பெரிய அவமானமாக தான் இருக்க போகுது அப்படின்னு கூட்டத்தில் இருக்க எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு புது பிளேயர் தான் காட்டுவாங்க. இவனோட பேர் வந்து வாங். இவன் வந்து இந்த ஸ்டார் அகாடமியில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இருக்கிறான். ஷென், நீ இன்னும் இந்த ஆத்மசக்தி எழுச்சி பெறவே இல்லையே. அம்மா, நீ எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க? ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நின்றுட்டுருக்கிறியா? நல்ல வேலைப்பா, நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு உன்னை வந்து துரத்தி விட்டோம். நானாக உன் இடத்துல இருந்தேன்னு வந்துவேன். இந்நேரம் நான் வந்து நானுக்கிட்ட செத்துருப்பேன்டா. ஆனால் நீ என்னென்ன குத்துக்கல்லாட்ட நிற்கிற அப்படின்னு இந்த ஃபேங் வந்து பேசிகிட்டு இருப்பானா. இதை கேட்டு அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமா, அம்மா என்ன பேசிகிட்டு இருக்காங்க? கியூ ஃபேமிலி வீட்டை விட்டு ஷென்னை வந்து துரத்தி விட்டாங்களா? இது என்ன நடக்குது? இது எப்போ நடந்துச்சு? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆர்கனைசர் வந்து சொல்லுவார், ஷென், நீ இன்னும் ஆத்மசக்தி வந்து எழுச்சி பெற வைக்கலையா என்ன? இந்த சைட் பட்லரை தான் காட்டுவாங்க. பட்லர் ஜோ மேடத்திட்ட வந்து சொல்லுவாங்க, ஜோ மேடம், இங்கே பார்த்தீங்களா, இந்த ஆர்கனைசருக்கு தான் நம்ம வந்து லஞ்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவார். யார் சொன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து ஆத்மசக்தி வந்து எழுச்சி பெற வச்சுட்டேன் அப்படின்னு வந்து ஷென் பேசிகிட்டு இருப்பேன். என்னடா சொன்னேன்? சார், இவன் வந்து பொய் சொல்கிறான், இவனை முதல்ல டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்னு வந்து ஃபேங் வந்து சொல்லுவான். டீன் கேட்பாரு, ஷென், நீ ஆத்மசக்தி எழுச்சி பெற வச்சதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்காப்பான்னு. இல்லை டீன், என்கிட்ட எந்த வித ப்ரூஃபும் கிடையாது. நானாக தான் என்னோட ஆத்மசக்தி வந்து எழுச்சி பெற வச்சேன்னு சொல்லுவானா. நல்ல கதையாக இருக்கே. எந்த பைத்தியமால் தானே வந்து தன்னோட ஆத்மசக்தி வந்து எழுச்சி பெற வச்சுக்குமா என்ன அப்படின்னு ஃபேங் கேட்டுட்டு இருப்பானா. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல என்னோட ஆத்மசக்தி எனக்குள்ளே இருக்கா இல்லையான்னு. அப்போ அது உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும்ல அப்படின்னு ஷென் கேட்பான். உடனே அந்த ஆர்கனைசர், டீன், இவன் ஒருத்தனுக்காக வந்து நம்மளோட ரூல்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது, நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே டீன் சொல்லிடுவார், ஷென், நீ உன்னோட ஆத்மசக்தி எழுச்சி பெற வச்சு இந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா நீ சொல்கிறதுனா நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் நீ மட்டும் பொய் சொன்னேன்னு வைவே, உனக்கு வந்து சிவியராக வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்போம்ப்பா அவங்குவாங்க. ஷென்னு வந்து ஓகேன்னு சொல்லிடுவான். ஃபேங் வந்து நீ கண்டிப்பாக வந்து ஃபெயில் ஆக தாண்டா போகிற அப்படின்னு மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பானா. ஷென்னுக்கு வந்து கடுப்பாயிரும். சரி, நான் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து தோத்துட்டேன்னு வைவே, இந்த டெஸ்ட்டு முடிஞ்சோடனே நீ என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்குறேன். ஆனால் நான் என்னோட ஆத்மசக்தி வந்து எழுச்சி பெற வச்சுட்டேன் அப்படின்னா இதே கிரவுண்டில் வந்து நீ நாய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு உதவாக்காரன்னு கத்தி சொல்லணும்டா. இந்த பெட்டுக்கு நீ ரெடியா? என்ன பயந்துட்டியா அப்படின்னு கேட்பானா ஷென்னு. யார் சொன்னா நான் வந்து இந்த டீலுக்கு ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீ சொன்னதை கேட்டாங்க. நீ சொன்ன வார்த்தையை வந்து பின்வாங்கக்கூடாது சரியா அப்படின்னு வந்து ஷென் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆர்கனைசர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வட்டமாக வந்து நிற்க வச்சுருப்பாரு. அப்போ ஆர்கனைசர் வந்து ஒரு சில கிறிஸ்டல்ஸை வந்து எல்லார்ட்டையும் வந்து கொடுப்பாரு. எல்லாரும் அதை வந்து வாங்கி வச்சு தன்னோட ஆத்மசக்தியை வந்து அதில் செலுத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு பையனோட ஆத்மசக்தி மட்டும் நல்லா பெருசாக வந்து உருவாக்கி அது வந்து ஒரு டைகர் மாதிரி, ஒரு எல்லோ கலர் டைகர் மாதிரி உருமாறி மேலெல்லாம் வருமா. அப்போ சுற்றி இருக்க எல்லாரும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இது அந்த சிட்டி கமிஷனரோட பையன் தானே, இவனுக்கு 12 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் வந்து ரெட் டைகர் வந்து உருவாக்கியிருக்காங்க பாருங்களேன். இது 2வது கிரேட் ஆத்ம நிலை தானே, இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் பங்கு பெற்ற எல்லாருமே வந்து தன்னோட ஆத்மசக்தி வந்து எழுச்சி பெற வச்சிருப்பாங்க. சென்னை தவிர சென் மட்டும் தன்னோட கையில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டலை வந்து பார்த்துட்டே இருப்பானா. அப்போ தான் சென்னுக்கு தெரியும் அந்த கிறிஸ்டல் வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னு. ஓ, இது கண்டிப்பாக வந்து ஃபேங்கோட வேலையாக தான் இருக்கணும். அவன் தான் இந்த ஆர்கனைசருக்கு வந்து ஏதாவது லஞ்சம் கொடுத்துருக்கணும். அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரியான ஒரு கிறிஸ்டலை வந்து எனக்கு தந்திருக்காரு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு எக்ஸ்பிரியான கிறிஸ்டலை வந்து என்கிட்ட தந்தால் அதை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு தன்னோட ஆத்மசக்தி வந்து அந்த கிறிஸ்டலை வந்து செலுத்த ஆரம்பிப்பான். அப்போ அந்த கிறிஸ்டல் வந்து நல்லா க்ரீன் கலரில் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்தில் வந்து அது உடஞ்சி சுக்குனாராக வந்து போயிடும். அதுலேருந்து நல்ல மின்னல்கள் மாதிரி வெளில வரும். இதை பார்த்து எல்லாரும் வாயை பொழந்துக்கிட்டு இருப்பாங்க. ஷென்னோட அம்மாவுக்கு ஹாப்பி, தன்னோட மகன் வந்து ஆத்மசக்தி வந்து எழுச்சி பெற வச்சுட்டானு. அந்த அத்தக்காரமாவுக்கு வந்து ரொம்ப கடுப்பு, நம்ம பிளான் பூரா வீணா போச்சு, நம்ம காசு தண்டமாக போச்சுன்ட்டு. இது ரொம்ப ரேரான டைப் ஆச்சு, இது தண்டர் பவர் ஆத்ம நிலை தானே, எப்படி இது நடந்துச்சு, நான் எக்ஸ்பைரி ஆன கிறிஸ்டலை தானே இவனுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்கனைசர் வந்து அதிர்ச்சியாக வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஜான் வந்து டீன் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. ஆமா, இது வந்து தண்டர் பவர் தானே, இது வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் ஆத்ம நிலையாக தானே இருக்கணும், இது வந்து பழக்கப்பட்ட ஒன்று மாதிரியே இருக்குல்ல அப்படிங்குவாங்க. ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு டீன் வந்து பேசிட்டு இருப்பாரு. இப்போ இங்கே கிரவுண்டில் தான் காட்டுவாங்க. ஃபேங், நான் சொன்ன மாதிரி என்னோட ஆத்மசக்தி வந்து எழுச்சி பெற வச்சுட்டேன், ஆனால் நீ எனக்கு சொன்ன வார்த்தை என்ன ஆச்சுன்னு வந்து ஷென் கேட்பான். ஃபேங் திருன்னு முழிச்சிட்டு இருப்பானா. சுற்றி இருக்க எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவன் கண்டிப்பாக அதை வந்து பண்ணி தான் ஆகணும், அவன் மட்டும் இதை பண்ணாமல் விட்டான்னு வைங்களே, இந்த சிட்டிக்கு வெளியில் வந்து அவன் தலை காட்டவே முடியாது இனிமேல் அப்படின்னு வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் கேட்கவும் ஃபேங் வந்து நாய் மாதிரியே குலைச்சிக்கிட்டு நான் வந்து உதவாக்காரேன்னு வந்து கற்றுக்கிட்டு இருப்பான். அடுத்து தான் மெயின் டாஸ்க் வந்து வரப்போகுது. அல்லையே அம்பை எடுத்து தூரத்தில் இருக்க ஒரு டார்கெட் வந்து கரெக்டாக வந்து இந்த ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணுறவங்க மட்டும்தான் பாஸ் ஆவாங்க. 1 by 1 வந்து இந்த வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ ஃபேங்கோட டர்ன் வந்து வருது. ஃபேங் வந்து அதில் மாதம் வந்து வின் பண்ணிடுறான். அப்போ ஷென்னோட ஃப்ரெண்டான லீக்கு வந்து அந்த சான்ஸ் வருது. லீ வந்து தயங்கிட்டே இருப்பான். அப்புறம் அவனும் வந்து பாஸ் பண்ணிடுவான். ஷென்னோட டைம் வரும்போது ஷென் தன்னோட வில்லை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெச் பண்ண மாட்டான்.
இருந்தாலும் மாதம் வந்து ஷென் வந்து அதில் வந்து பாஸ் பண்ணிடுவான். எப்பட்றா அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்ருப்பாங்க. இந்த பையன் ரொம்ப பெட்டராகவும் இருக்கானே, இவனோட ஆத்மசக்தி வந்து இவன் ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு ஜான் சொல்வார். வில்ல வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணால் மட்டும்தான் ஏரோ வந்து கரெக்டாக டார்கெட்டில் போய் அடைய முடியும். ஆனால் இந்த ஷென் வந்து ஏரோவில் தன்னோட ஆத்மசக்தி வந்து யூஸ் பண்ணியிருக்கான். அதனால சின்க்ரைன்ஸ் ஆகும்போது அந்த ஏரோ வந்து இந்த அயான் டார்கெட்டை வந்து 2 மடங்கு வேகத்தில் போய் அடைஞ்சிருக்கு அப்படின்னு டீன் வந்து சொல்வார். ஆத்மசக்தி வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுறான், இவனை மாதிரி மற்ற யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு ஜான்ஸ் பேசிகிட்டு இருப்பார். இவனை வேணால் செலக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு டீன் கேட்பாரா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு ஜான் பேசிகிட்டு இருப்பான். இப்போ லியாங்கோட டர்ன் வருது. லியாங் வந்து பாஸ் ஆகிறான். அடுத்து இந்த பிரின்சஸ் வாங்கு, இந்த வேவ் குடும்பத்தோட 2 பசங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 60 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்க, அதில் 24 பேர் வந்து பாஸ் ஆகிருக்கீங்கன்னு. செகண்ட் ரவுண்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா 3 பேர் வந்து ஃபைட் பண்ண போகிறீங்க. அதில் யாரையும் கொல்லக்கூடாது, யாரையும் சீட் பண்ணக்கூடாது. இதில் ஏதாவது வந்து பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து ஆர்கனைசர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபேங் கூட இருக்க வேண்ட வந்து ஃபேங் வந்து சொல்லுவான், இங்கே பாரு நீ எப்படியாவது ஷென்னை வந்து அவுட் பண்ணிடணும்னு. ஃபர்ஸ்ட் 3 பேர் யாருன்னா ஃபேங், ஷென்னோட ஃப்ரெண்டு லீ, அப்புறம் ஏங்கிற ஒரு பர்சன். இவங்க 3 பேர்த்துக்குள்ளே வந்து சண்டை நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிற பர்சன் வந்து அவுட் ஆயிடுவாங்க. அடுத்து வந்து ஃபேங்குக்கும் அந்த லீக்கும் இடையில தான் சண்டை வந்து நடந்துகிட்டே இருக்குது. சண்டை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஃபேங் வந்து வின் பண்ணிடுறான். அப்போ லீக் வந்து ரொம்ப காயம்பட்டுரும். செகண்ட் ரவுண்டில் வந்து ஃபேங் கூட இருந்தாவனும் பீங்கிற ஒரு பர்சனும் ஷென்னும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபேங் கூட இருந்தவன் வந்து சொல்லுவான், வேணா என் காலில் விழுந்து மன்னிப்பு கையில் உனக்கு உயிர் பிச்சை தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். அந்த பீங்கிற பர்சனை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. 3 பேரும் அட்டாக் பண்ணும்போது ஷென் வந்து ஒரு ஃபீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் வந்து எப்படிங்கிறதுக்குள்ளே வந்து அவுட் பண்ணிடுவான். ஷென் வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணிடுவான். இதை பார்க்கவும் வந்து ஃபேங்க்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஷென் தன்னோட ஃப்ரெண்டு லீ கிட்ட கேட்பான், என்னடா உடம்புல எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு கேட்கும்போது நல்லா இருக்குடா அப்படின்னு வந்து லீ சொல்லுவான். இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஃபேங் வந்து மறைச்சிட்டு இருப்பான். ஏன்னா ஃபேங்க் அவ்வளோ காண்டு. இப்போ வேங்கோட டர்ன் வருது. வேங்கோட டர்ன் வரும்போது அவனோட பவுட்டிகிட்ட 2 பேரை வந்து அவன் வந்து தோக்கடிச்சு இவன் வின் ஆயிடுவான். சுற்றி இருக்க எல்லாருமே வந்து இந்த வேங் வந்து லோ கிளாஸ்லேருந்து வந்தவன் தானே, இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், ஏன்னா அவன் வந்து டெய்லியும் வந்து வால் பயிற்சி செய்வான், ஏன் தூங்கும்போது கூட ஸ்வாடோட தான் தூங்குவானா பார்த்துக்கங்களேன். இதே இதை தான் வந்து ஜானும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. பரவாயில்லையே இவன் நல்லாவே மூவ் பண்ணுறான்னு. இந்த ஸ்டார் அகாடமியில் 3 டாப் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு லியாங்கு, மிஸ்டர் எம் அண்ட் வாங் ஷீமிங்கு. இல்லை யார் உங்களோட ஃபேவரட்டாக இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குன்னு டீன் கேட்பார். லியாங் வந்து ஷார்ப்பானவன் தான், மிஸ்டர் எம் வந்து ஸ்ட்ராங் தான், ஆனால் வாங் ஷீமிங் வந்து மூர்க்கத்தனமானவன், நான் அவன் தான் பெஸ்ட்டாக பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஜான் வந்து சொல்வார். ஆனால் அவன் வந்து லோ கிளாஸு அப்படின்னு வந்து டீன் சொல்வாராம். இங்கே பாருங்கள், பேக்ரவுண்ட் என்னங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது, டேலண்ட்டை தான் நான் மதிப்பேன், ஏன் நான் கூட லோ கிளாஸ்லேருந்து ஹை கிளாஸ்க்கு வந்து வந்திருக்கேன் அப்படின்னு வந்து ஜான் வந்து சொல்வார். நான் அதை மறந்துட்டேன், உங்களை போய் நார்மல் பர்சனோட போய் கம்பேர் பண்ண முடியுமா சார், நீங்கள் யார் அவங்க யார் அப்படின்னு டீன் வந்து பேசிகிட்டு இருப்பார். செகண்ட் ரவுண்டோட ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண 24 பேரில் வந்து 8 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. தேர்ட் ரவுண்டுக்கு முன்னாடி 1 மணி நேரம் வந்து பிரேக் விடுறோம் அப்படின்னு ஆர்கனைசர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். அப்போ அந்த ஷென்னோட அத்தையும் அந்த பட்லரும் ஒரு பிளான் போடுவாங்க. இங்கே பாருங்கள் பட்லர், இந்த ஷென் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, நீங்கள் போய் அந்த ஆர்கனைசர்கிட்ட சொல்லி ஃபேங்கும் ஷென்னும் சண்டை போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள். அதை கேட்டோன்னே பட்லர் வந்து அந்த ஆர்கனைசரை போய் பார்க்க போவார். அப்போ ஆர்கனைசர் காதரை போய் இந்த பிளானை வந்து சொல்வார். அடுத்து 3வது ரவுண்டுக்கு யார் யார் பேராக இருப்பாங்க அப்படிங்கிறத குலுக்கு சீட்டு போடுற மாதிரி ஒரு சில ஸ்டிக்ஸில் வந்து அவங்களோட நேம் வந்து எழுதியிருக்கும். அதெல்லாம் வந்து ஒருத்தர் கேரி பண்ணிட்டு இருப்பாரா. உடனே இந்த ஆர்கனைசர் வந்து அவர்கிட்ட போய் இந்த கொடுங்க நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஷென் அண்ட் ஃபேங்கோட அந்த ஸ்டிக்ஸில் வந்து மார்க் வந்து போட்டு வச்சிருப்பாரு. இப்போ தேர்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாரையும் வந்து காயப்படுத்தக்கூடாது, யாரையும் கொல்லணுங்கிற நோக்கத்தோடு விளையாடக்கூடாது. இந்த மாதிரி யாராவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேராக வரக்கூடியவங்க ஸ்டார் அகாடமிலேயே பெஸ்ட் 3 ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தரான இந்த மிஸ்டர் எம்மும் லியாங்கும் தான். இவங்க 2 பேரும் வந்து சண்டை போடுறாங்க. லியாங் வந்து வின் பண்ணிடுவான். அடுத்து வாங்கும் இந்த வே குடும்பத்தோட 2வது மகனும் வந்து சண்டை போடுவாங்க. வாங் தான் வந்து வின் பண்ணுவான். அடுத்து இந்த ஷென்னும் ஃபேங்க்கும் வந்து சண்டை வருது. அப்போ எல்லாரும் பேசிக்கிறாங்க, எப்படி ஒரே ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்களேன்னு. ஷென் வந்து கிரவுண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்கனைசரை பார்த்து ஒன்று சொல்லிட்டு போவான், இங்கே பாரு நீயே வந்து சூனியம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போவான். நான் வந்து உன்னை ஒரே மூளை வந்து அவுட் பண்ணிடுவேன் பாரு அப்படின்னு ஃபேங் சொல்வானா. அப்படின்னா நீ எதுக்கிட்ட வந்து லீயை வந்து காயப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மூவ் வந்து ஃபேங் தான் பண்ணுவான். ஷென் வந்து அசால்ட்டாக பிளாக் பண்ணிடுவானா. எப்படி இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு வந்து ஃபேங் யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்டா காலையில் நீ எதுவும் சாப்பிடலையா அப்படின்னு ஷென் கேட்பானா. இதை கேட்கும் ஃபேங்க் வந்து கடுப்பாயிரும். அதனால 13 ஸ்டாக்டு வேவ் பஞ்ச் வந்து யூஸ் பண்ணுவான். இதை ஷென்னோட அம்மா பார்த்தோம். ஷென்னோட அம்மாவுக்கு வந்து ஷாக்கு. இது என்னோட அப்பா கிரியேட் பண்ணதாச்சு. இந்த பஞ்சு வந்து காட்டாத்து வெள்ளை மாதிரி இருக்கும், அதாவது ஒரு ஓடுற ஆறோட ஃபோர்ஸுக்கு வந்து சமம்.
இது வந்து போர்க்களத்தில் எனிமிகளை வந்து அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. ஷென் வந்து பார்த்து தான் இருக்கணும் இந்த அட்டாக்லாங்குவாங்க. ஆனால் ஷென் வந்து அசால்ட்டாக வந்து இதை பிளாக் பண்ணிடுவானா. உடனே இந்த ஃபேங் வந்து ரெட் ஃப்ளேமை வந்து யூஸ் பண்ணும். அவ்வளோதாண்டா உன்னோட டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஷென் சொல்லிட்டு ஃபேங் வந்து அட்டாக் பண்ணுவான். ஷென் வந்து அந்த போட்டியில் வந்து வின் பண்ணிடுவான். அப்போ ஃபேங்கோட அம்மாவுக்கும் கோபம். இளவரசரோட டீ கப்பை தூக்கி போட்டு உடச்சிருவாங்க. இளவரசர் அது என்னோடது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எப்படி இந்த ஷென் வந்து வின் பண்ணா அப்படின்னு எல்லாரும் வந்து ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. பாடுறா ஃபேங், நீ வந்து லீயை வந்து காயப்படுத்திருக்க, நம்ம கியூ ஃபேமிலிக்கு வந்து நீ அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்க, நீ தான் தான் உதவாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் வந்து அந்த இடத்த விட்டு போவான். ஷென் வந்து போகும்போது பின்னாடி இருந்து ஃபேங் வந்து அட்டாக் பண்ணுவான். அது அசால்ட்டாக வந்து ஷென் வந்து பிளாக் பண்ணிடுவான். நான் உன்னோட ஆத்மா சக்தியை இப்போ அழிச்சதுக்கு காரணம் நீ மட்டும்தான், நான் ஒன்றும் கிடையாது, நீயாக தான் பிரச்சனையை வந்து இழுத்துக்கிட்ட அப்படின்னு வந்து ஷென் பேசிகிட்டு இருப்பான். அப்போ இதை பார்த்துட்டு இருந்த ஃபேங்கோட அம்மாவும் பட்லரும் அங்கே வந்துடுவாங்க. அம்மா என்னோட ஆத்ம சக்தி எல்லாமே போயிடுச்சுமா அப்படின்னு ஃபேங் சொல்லுவானா. இதை கேட்கவும் ஃபேங்கோட அம்மாவுக்கு வந்து கோபம் வந்துடும். பட்லர் அந்த சில்வெண்டை போட்டு தள்ளுங்க முதலங்கவும் பட்லர் வந்து ஃபேங் அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க. எல்லாரும் இதை அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்ட் நேரத்துக்கு வந்து மாஸ்டர் வந்து அதை வந்து பிளாக் பண்ணிடுவார். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஏன் மாஸ்டர் வந்து ஷென்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான்னு தெரியலையேன்னு எல்லாரும் வந்து குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ரணகாலத்திலேயே மாஸ்டர் போய் ஷென்கிட்ட, ஏன்பா ஷென் நீ உனக்கு நல்லா இருக்குல்லப்பா, நல்லா இருக்குன்னு வந்து அந்த கிரவுண்டில் பேசியிருக்காரு. ஐயோ நம்ம கிரவுண்டில் இருக்குமா அப்படின்ட்டு எவ்வளவு தைரியம் இருந்தால் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேங் நீ வந்து மறுபடியும் இப்போ வந்து அட்டாக் பண்ணியிருப்ப, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு வந்து மாஸ்டர் பேசிகிட்டு இருப்பார். அந்த இடத்துக்கு வந்து டீன் வந்து வந்துடுவார். நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்களா, ஷென் என்னோட மகனை வந்து காயப்படுத்தியிருக்கான், அவனோட ஆத்மசக்தியை வந்து அவன் அழிச்சிருக்கான் அப்படின்னு ஃபேங்கோட அத்தை வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபேங் வந்து டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமே அட்டாக் பண்ணது வந்து தப்பு, அதனால் அவனோட ஆத்மசக்தி அழிச்சதில் வந்து தப்பே இல்லை, அதுக்கு அவன் மட்டும்தான் காரணம். நீங்களும் உங்கள் மகனும் சேர்ந்து எப்போவுமே ஷென்னை வந்து காயப்படுத்திக்கிட்டே தான் இருந்தீங்க, உங்களோட இந்த விஷமத்தனத்தினால தான் நீங்கள் வந்து இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு மாஸ்டர் வந்து கடுப்பாக பேசிகிட்டு இருப்பார். என்ன மாஸ்டர் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஷென்னுக்கும் மாஸ்டருக்கு இடையில எந்தவித சண்டையும் நடக்காத மாதிரி தான் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அத்தை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ டீன் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவார். ஃபேங் வந்து மெயின் டாஸ்க் முடிஞ்சது பிறகு ஷென்னை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான், இது கண்டிப்பாக தப்பு தான், அவனோட ஆத்மசக்தியை வந்து அழிச்சதில் எந்தவித தப்பும் கிடையாது, ஸ்டார் அகாடமியோட ரூலை வந்து நீங்கள் உடைச்சிருக்கீங்க, உங்களை ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னுக்கு இந்த இடத்த விட்டு போயிருங்க, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு சிவியராக வந்து பனிஷ்மெண்ட் வந்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு டீன் வந்து கத்திக்கிட்டு இருப்பார். ஷென், இன்னைக்கு என் மகனுக்கு எவ்வளோ வலிக்குதோ அது 1000 மடங்கு ஃப்யூச்சரில் உனக்கு திருப்பி தந்தை தீர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்கை கூட்டிட்டு அவங்க அம்மா வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. டீன் ஷென் கிட்ட போய், ஷென் நீ ஓகே ஆப்பா, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்கும். நான் நல்லா இருக்கேன் டீன், இனிமேல் பின்னா நடக்காதுப்பா, நான் உனக்கு கேரண்டி தரேன் அப்படின்னு டீன் சொல்லுவார். சரிங்க சார், ஆனால் நான் வந்து ஆர்கனைசர் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு ஷென் சொல்லுவான். ஓ, அந்த ஆர்கனைசர் வந்து சரியான டயத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணலைங்கிறனால நீ இப்படி சொல்கிறியாப்பா, ஆர்கனைசர் இங்கே வாங்க, அடுத்த டெஸ்ட்லேருந்து அடுத்த ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்து கிரவுண்டில் இருக்கக்கூடாது, நீங்கள் போகலாம் அப்படின்னு டீன் வந்து சத்தம் போட்டுட்ருப்பார். சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார், சாரி சார் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு வந்து ஆர்கனைசர் கேட்டுட்ருப்பார். சார் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தது, ஆர்கனைசர் வந்து கியூ ஃபேமிலிட்டேருந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு, எனக்கு எதிராக ஏதோ சதி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஷேன் வந்து சொல்லுவான். ஷேன் என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்கிற சார் அப்படின்னா இல்லைங்க சார், கியூ ஃபேமிலியோட வீட்டுக்கும் எனக்கும் என்ன தான் சார் சம்மந்தம், நான் எதுக்கு அவங்க கூட போய் சேர போகிறேன், ஆமாம் நான் உனக்கு எதுக்குப்பா வந்து துரோகம் பண்ண போகிறேன், எனக்கு என்ன மோட்டிவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆர்கனைசர் வந்து பேசிகிட்டு இருப்பார். என்னப்பா சார் நீ பேசிகிட்டு இருக்க, எவிடன்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா, நீ வந்து சொன்னது மட்டும் தப்பாக இருந்துச்சுன்னா பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படின்னு வந்து டீன் கற்றுக்கிட்டு இருப்பாரா. இங்கே பாருங்கள் டீன், நான் வந்து சொன்னது உண்மைதான், பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிங்களே அதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லவும் டீன் வந்து அந்த ஸ்டிக் வந்து கொண்டு வர சொல்லுவார். அப்போ இந்த ஸ்டிக்கை எடுத்து பார்த்துட்டு டீன் வந்து இது என்னது இது அப்படின்னு ஆர்கனைசரை பார்த்து கேட்பாரா. சார் நானே எதுவுமே பண்ணல சார், அதில் இருக்கக்கூடிய மார்க் எப்படி வந்துச்சு எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி இவன் உளறிடுவான். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க பாருங்கள், உங்கள் வாயாலேயே நீங்கள் வந்து உளறிட்டீங்க அதில் மார்க் இருக்குன்னு. ஆனால் டீன் வந்து அதில் எதுவுமே இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் டீன் வந்து அந்த ஆர்கனைசரை வந்து கிரவுண்ட் விட்டு வெளில அனுப்பிடுவார். இங்கே பார்ப்பா சார், இந்த ஆர்கனைசர் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்ச கூட பார்க்கல, சாரிப்பா இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு வந்து டீன் சொல்லவும் சரிங்க சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷென் அந்த இடத்த விட்டு போவான். ஷென் போகும்போது பின்னாடியே மாஸ்டர் வந்து ஷென் நில்லுப்பா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு பின்னாடியே ஓடுவார். ஏன்னா மாஸ்டர் உங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேனே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்பானா. இல்லைப்பா நான் தான் உனக்கு வந்து நன்றி சொல்லணும், உன்னை காப்பாற்றனுக்கு நான் தான் இப்போ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மாஸ்டர் வந்து ரொம்ப பேசிட்டு இருப்பாரு. சரிங்க மாஸ்டர் நீங்கள் பேசிட்டிங்கன்னா நான் போறேன்ட்டு வந்து ஷென் வந்து கிளம்புவானா. சரிப்பா நீ பார்த்து போயிட்டு வா ஷென், பார்த்து பத்திரமா உடம்பா பார்த்துக்கப்பா அப்படின்னு வந்து மாஸ்டர் அங்கனுக்குள்ளே இன்னும் கத்திக்கிட்டே இருப்பாரு. பின்னாடியே வந்து இளவரசி வந்துருவாங்க. மாஸ்டர் ஷென் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா அப்போ நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அந்த இடத்த விட்டு போயிடுவார். ஏன் மாஸ்டர் வந்து இந்த ஷென் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுறாருன்னே தெரியலையே அப்படின்னு வந்து இளவரசி வந்து பித்தான்னு முழிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ டீன் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவார். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க யாராவது வந்து ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணணும், ஏதாவது
சீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் என்னன்னே நான் பார்க்க மாட்டேன், பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு மணி நேரம் வந்து பிரேக் விட்டுருப்பாங்க அடுத்த ரவுண்டுக்கு. இந்த சைட் மாஸ்டர் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துருப்பாரா, பரவாயில்ல நல்ல வேலை இன்றைக்கி வந்து நான் ஷென்னுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கேன், ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட் வந்து மேக் பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்தாலோ இல்லை ஏதாவது தப்பாக போச்சுனாலும் ஷென் வந்து எனக்கு உதவி பண்ணுவானே, நான் சொல்யூஷன் தேடி அடைய வேண்டியதில்லை அப்படின்ட்டு வந்து அவர் பாட்டு பைத்தியக்காரப்பனமாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். தேர்ட் ரவுண்டில் வந்து இந்த லீசி பொண்ணு என்ன பார்ட்டிசிபேட் பண்ணல. லீசி பொண்ணோட அந்த வே குடும்பத்தோட முதல் மகை வந்து சண்டை போடுவான். பிரின்சஸ் தான் வந்து வெற்றி பெறுவாங்க. அப்போ மெயின்ஸ்க்கு யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லியாங், அடுத்து வாங் சீமிங், அடுத்து இளவரசி, அதன் பிறகு வந்து ஷென் அப்படிங்கிற 4 பேரை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து இளவரசிக்கும் ஷென்னுக்கு இடையில வந்து நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்களா. இதை கேட்ட கரண் வந்து மாஸ்டர் என்னோட மக வந்து வின் பண்ணிடுவாள், இல்லை லீசி வந்து இந்த மெயின்ஸ்லேயே வந்து ஸ்டாப் ஆயிடுவா, ஏன்னா அவள் வந்து ஷென்னோட போகிறாள், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அப்போ நான் வேணா போய் என் பொண்ணுகிட்ட வந்து விட்டு கொடுத்துட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கரண் இளவரசர் அங்கே வந்து போலான்னு பார்ப்பாரு. இல்லை நான் அப்படி சொல்ல வரல, லீசி பொண்ணு வந்து ஷென்னோட காம்படிட் பண்ணால் கண்டிப்பாக ஷென்னிட்ட வந்து அவளால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொன்னேன்னு மறுபடியும் அதே சொல்லுவார். இங்கே பாருங்க என்னோட மக தான் வந்து ஜெயிப்பா அப்படின்னு வந்து கரண் இளவரசர் சொல்லுவாரா. அதையும் தான் பார்க்கலாமே அப்படின்னு மாஸ்டர் வந்து சொல்லுவார். அப்போ வந்து சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாரு ஷென், நான் வந்து போட்டின்னு வந்துட்டா பந்தம் சொந்தம் பந்தம்னு பார்க்க மாட்டேன், ஈவி இறக்கம்னா காட்ட மாட்டேன் அப்படின்னு வந்து இளவரசி சொல்லுவாங்க. நானும் அப்படித்தான், நான் எந்தவித வெப்பனை யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லவும் வந்து சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மூவ் வந்து பிரின்சஸ் தான் பண்ணுவாங்க. இளவரசி அட்டாக் பண்ணும்போது அதை வந்து ஈஸியாக வந்து ஸ்வாட் எசன்ஸை யூஸ் பண்ணி ஷென் வந்து பிளாக் பண்ணிடுவான். இதை பார்க்கவும் இளவரசருக்கு வந்து ஷாக்கு. ஏன்னா ஸ்வாட் அட்டாக்லேயே இந்த ஸ்வாட் எசன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. இங்கே வந்து இந்த ஜானும் டீனும் பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மா இது என்ன மூணு உங்களுக்கு தெரியுதா, எனக்கே தெரியலப்பா அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு வந்து பிரசிடென்ட் வருவாங்க. பிரசிடென்ட்டுக்கு ஒரு சேர் போடுங்க, அவர் வந்துட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அதில் வந்து கலந்துக்குவார். அப்போ இளவரசி வந்து பியர்லெஸ் ஸ்வாட் சீல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஸ்வாட் அட்டாக் வந்து பண்ணுவாங்க. அப்போ ஷென் அதை ஈஸியாக சீல்டை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து இளவரசி அட்டாக் பண்ணுவானா. அப்போ வந்து 3rd கிரேட் ஐஸ் பிளட் லைனை வந்து யூஸ் பண்ணி இளவரசி வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க. இதை பற்றி தான் ஜானும் டீனும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு பேசிகிட்டு இருப்பாங்களா, ஆனால் நான் எதிர்பார்த்தேனே அப்படின்னு பிரசிடென்ட் வந்து சொல்லுவார். உடனே ஜானுக்கு வந்து வந்துடும். உடனே ஜான், ஆமாம் அவனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாரா. அவனை ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருப்பேன், உங்கள் 2 பேத்துக்கு அவனை தெரிஞ்சிச்சுன்னா வேணா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு வந்து பிரசிடென்ட் கேட்பாரு. உடனே அவங்க 2 பேரும் வந்து பிரசிடென்ட் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இளவரசி வந்து ஐஸ் ஸ்வாட் சீலை யூஸ் பண்ணதை ஷென்னோட அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ ஸ்வாட் எசன்ஸ் அதில் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்வாட் வந்து ஷென் அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். ஷென் அதை ஈஸியாக வந்து சீல்டை வச்சு பிளாக் பண்ணிவிட்டு ஒரு சில மேஜிக் வச்சு அதை வந்து பிரேக் பண்ணிடுவான். அதை பிரேக் பண்ணிவிட்டு தன்னோட ஸ்வாட்ஸை வச்சு அப்படியே இளவரசி வந்து பிளாக் பண்ணிடுவான். ஷென் வந்து அந்த போட்டியில் வந்து வின் பண்ணிடுவான். இப்படி வந்து ஷென் வந்து இளவரசியோட அட்டாக்கை வந்து வின் பண்ணா. இவன் வந்து 3 ஸ்வாடா இல்லை 4 ஸ்வாடா இல்லை 6 ஸ்வாடை யூஸ் பண்ணியிருக்கானா தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களா. அதே தான் ஜானு சொல்வார், இவன் வந்து 7 ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணியிருக்கா. ஷென்னோட மூவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு ஜான் பேசிகிட்டு இருப்பாரா. அவனோட ஆத்ம சக்தியை கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பிரசிடென்ட் வந்து பேசிகிட்டு இருப்பாரா. அப்பயும் இவங்க 2 பேரும் பிரசிடென்ட்டை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த ரவுண்டு வந்து வாங் ஜீமிங்க்கும் லியாங்க்கும் இடையில வந்து சண்டை நடக்குது. லியாங்க்கும் வாங்க்கும் இடையில வந்து சண்டை போயிட்டே இருக்கு. அப்போ லியாங் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும் போது வாங் வந்து அதை பிளாக் பண்ணியிருப்பான். அப்படி பிளாக் பண்ணியிருக்க வாங்கோட ட்ரெஸ் என்னன்னா கிழிஞ்சு போய் அவனோட உடம்பு தெரியும். அப்போ அவனோட உடம்புல நிறைய வெட்டுக்காயங்கள் வந்து இருக்குமா. இதை பார்த்து எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, எப்படி 17 வயசுல இந்த பையனுக்கு வந்து இவ்வளோ காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்குன்னு. அதுவா, இவன் வந்து தூங்கும் போது கூட ஸ்வாட் வச்சுட்டு தான் தூங்குவான். அவன் டெய்லியும் வந்து வால் பயிற்சி செஞ்சுட்டே இருப்பான், அதனால தான் இவனுக்கு இப்படி ஆயிருக்குமோ என்னமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்க எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. உன்ன மாதிரி லோ கிளாஸில் இருக்கவங்களாம் எப்படி தான் வந்து டாப் ரேஞ்சுக்கு வந்து வர முடியும்னு லியாங் வந்து சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா லோ கிளாஸாக பிறக்கும் போதே எல்லாரும் கோடீஸ்வரங்களை வந்து பிறக்கிறது கிடையாது. லோ கிளாஸாக இருந்தால் என்ன, நாங்கள் நியாயமாக நேர்மையாக போராடி நாங்கள் வந்து உயர் பதவியை வந்து அடைவோண்டா, அதை நீங்களாம் பார்க்க தான் போகிறீங்க. அப்படியா, சரிடா பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதை வாங் வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். கடைசியில் லியாங் தான் வின் பண்ணுவான். அடுத்த தடவை ஒரு சான்ஸ் கிடச்சின்னா நான் தானே உன்னை வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங் வந்து அந்த கிரவுண்டை விட்டு போவான். நெக்ஸ்ட் வந்து ஃபினாலே ரவுண்டு தான் நடக்க போகுது. ஃபினாலேயில் வந்து லியாங்குக்கும் ஷென்னுக்கும் இடையில தான் சண்டை நடக்க போகுது. ஆமாம் ஷென், எங்கடா அவனோட ஸ்வாடா காணான்னு வந்து லியாங் கேட்பானா. ஒன்றை மாதிரி ஆளுக கூட முதலுக்கு ஸ்வாட்னா எதுக்குடா அப்படின்னு ஷென் கேட்பானா. 10 மூவில் வந்து நான் உன்னை தோக்கடிச்சு காட்டுறேன் பாருடா அப்படின்னு வந்து லியாங் வந்து சண்டை போட ஆரம்பிப்பான். அப்போ ஷென்னுக்கும் லியாங்க்கும் இடையில வந்து சண்டை வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஆமாம், இந்த லியாங்கோட பாக்ஸிங் பஞ்ச் வந்து சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு ஜான் கேட்பாரா. ஏன் இருக்காது, அவன் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து பாக்ஸிங்க்கு வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருக்கான். அதோட லீ ஃபேமிலியோட மெடிசினல் ஸ்கில்லும் அவனுக்குள்ளே இருக்குல்ல, அதனால் அவன் வந்து டாப் டக்கராக தான் இருப்பான் அப்படின்னு வந்து டீன் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் என்ன, அவனோட கெட்ட நேரம் ஆப்போனண்ட் வந்து ஷென்னா இருக்கானே அப்படின்னு வந்து
அப்படின்னு பிரசிடென்ட் வந்து பேசிட்டு இருப்பாரு. லியாங்க்கும் ஷென்னுக்கும் இடையில வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பறந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. லியாங் வாங்க வந்து ஒரு அட்டாக் பண்ணியிருப்பான, அதே அட்டாக்கை வந்து ஷென் மேலே வந்து யூஸ் பண்ணுவான். அதை அசால்ட்டாக வந்து ஷென் வந்து பிளாக் பண்ணிடுவானா. சுற்றி இருக்க எல்லாருக்கும் வந்து அதிர்ச்சி, எப்படி இவன் போய் இதை வந்து பிளாக் பண்ணான்ட்டு. அப்போ லியாங்க்கு வந்து கடுப்பு தாங்காது. உடனே அந்த நிழல் உலகத்துலேருந்து ஒருத்தி வந்திருப்பானே, அந்த மர்ம உருவம், அவன் கொடுத்த அந்த அபியூஸ் ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணுவான். இந்த ஸ்டார் அகாடமியில் நான் மட்டும் தான் டாப் ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன், நான் மட்டும் தான் ஃபஸ்ட்டு வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அட்டாக் பண்ணுவான். அப்போ வந்து தன்னோட ஆத்ம சக்தியை வந்து ஒன்று திரட்டி டிராகன் அட்டாக் அப்படிங்கிற ஒன்று வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த டிராகன் பார்க்க நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குமா. அந்த டிராகன் அட்டாக்கையும் சென் வந்து அசால்ட்டாக வந்து பிளாக் பண்ணி போட்டியில் வந்து வின் பண்ணிடுவான். இது அந்த வே குடும்பத்தோட பசங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்களே. அப்போ வந்து அந்த மூத்த மகை வந்து சொல்வான், பார்த்தியா அவன் யாருன்னு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாரு. இவன் இந்த டிராகன் அட்டாக்கே வந்து பிளாக் பண்ணிட்டான் அப்படின்னா இவங்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கோண்டா. ஃப்யூச்சரில் இவங்கிட்ட வந்து வம்பு வச்சுக்கிட்ட அவனே உன் காலை உடச்சிட வேண்டாம் அப்படின்னு அண்ணனும் தம்பியும் பேசிகிட்டு இருப்பாங்க. வாவ், எப்படி மூவ் பண்ணுறான் பார்த்தீங்களா. லியாங் தன்னோட ரெட் ஃப்ளேம் டிராகன் அட்டாக்கை யூஸ் பண்ணும்போது அதை வேணால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் ஷென் வந்து அதை வந்து சுக்கு நூறாக உடச்சிட்டா. உண்மையிலே இது ரொம்ப அமேசிங்காக இருக்குல்ல. இவனோட ஆத்ம சக்தியை வந்து இவன் நண்பர் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறாங்கிற மாதிரி ஜான் பெருமையாக பேசிகிட்டு இருப்பாரா. அவனால் இதுக்கு மேலேயும் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து பிரசிடென்ட் வந்து பார்ப்பாரா. பிரசிடென்ட் சொன்னது கேட்டவும் அந்த 2 பேர் மறுபடியும் பார்ப்பாங்க. அப்போ ஜான் கேட்டே விட்டுருவார், அவன் பிரசிடென்ட் உங்களுக்கு அவனை பற்றி ரொம்ப நல்லா தெரியுமோ அப்படின்னு கேட்பாரா. போக போக உங்களுக்கே புரியும் பாருங்க அப்படின்னு வந்து பிரசிடென்ட் பேசிகிட்டு இருப்பார். ஷென்னோட அம்மாவுக்கு பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம். தன்னோட பையன் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணிட்டான், சாம்பியன் ஆகிட்டாங்கிறத நினச்சி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஷென்னோட அம்மாவுக்கு. அப்போ அந்த கிரவுண்டுக்கு வந்து டீன் வந்துடுவார். 3rd and 4th பிளேஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்காப்பா அப்படின்னு கேட்பாரா. அப்போ வாங்க சொல்லிடுவான், நான் வந்து 4th பிளேஸ்க்கு வந்து போய்க்கிறேன்னு. ஓகேப்பா, இந்த வருஷம் ஸ்டார் அகாடமியோட டாப் 4 ஸ்டூடெண்ட்டை வந்து நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு. ஷென் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காருப்பா, 2வது வந்து லியாங்கு, 3வது வந்து இளவரசி, 4வது வந்து வேங் சீமிங் வந்து வந்திருக்காரு. பிரசிடென்ட்டையும் இந்த லிங்குவோட ராஜாவான ஜானையும் வந்து கிரவுண்டுக்கு வந்து டீன் வந்து கூப்பிடுவார். இந்த ஸ்டார் அகாடமியோட இந்த வருட டாப் 7 ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் 5லேருந்து 7வது பிளேஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து ஸ்டார் அகாடமியில் வந்து கிராஜுவேஷன் முடித்த பிறகு இம்பீரியல் கார்ட்ஸில் ஆஃபீஸில் நீங்கள் டேரெக்டாகவே டெபுட்டி கமாண்டராக வந்து ஒர்க் பண்ணலாம். இதை கேட்ட எல்லாத்துக்கும் வந்து சாக்காக இருக்கும். பரவாயில்லையே, எப்போவுமே வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த போஸ்டிங் கொடுப்பாங்க. இப்போ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க டேரெக்டாக வந்து டெபுட்டி கமாண்டரை வந்து ஆக்குறாங்கன்னா இது ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம், நல்ல ஒரு சான்ஸ் இந்த பசங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டுலேருந்து 4th பிளேஸ்க்குள்ளே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ரிவார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, புனித உலகத்தில் வந்து தீட்சிகராக வந்து இருக்கிறதுக்காக ஒரு சான்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். 1 மாதம் கழித்து நீங்கள் டீமன் அனஸ்டர் மலைக்கு போய் உங்களோட புனித உலகத்தில் நீங்கள் உங்களோட அந்த தீட்சிகரோட பொறுப்பை வந்து ஏற்றுக்க வேண்டிய இது இருக்குது. இந்த 1 மாதத்துக்குள்ளே உங்களோட ஆத்ம சக்தியும் உங்களோட உட்திறன்களையும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு நேரமாக வந்து பயன்படுத்திக்கோங்க. அப்போ இந்த சுற்றி இருக்கவங்களுக்குலாம் ஒரே அதிர்ச்சியாக இருக்கும். எப்போவுமே வந்து 5 ராஜ்யங்களுக்கு இடையில வந்து காம்படிஷன் வந்து நடக்கும். அதில் யார் ஒருத்தர் பெஸ்ட்டாக வராங்களோ அவங்க தான் இந்த புனித உலகத்தோட தீட்சிகராக வந்து இருக்க முடியும். ஆனால் இந்த 4 பேருக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் வந்து கிடச்சிருக்குப்பா, எடுத்தோன்னே தீட்சிகராக வந்து போகிறாங்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த புனித உலகமா எங்கேயோ நான் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே எனக்கு அப்படின்னு ஷென் வந்து நினச்சிட்டு இருப்பான். புனித உலகம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சுங்கிறது கதையை வந்து நமக்கு சொல்கிறாங்க. தென்கிழக்கு பகுதியை சுற்றி 5 ராஜ்யங்கள் வந்து இருக்குது. அற்புதமான மலை வளம் வந்து அந்த இடத்துலேருந்து இருக்குது. அதை தான் வந்து நம்ம டிமோனிக் அனஸ்டர் மலை அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப பயங்கரமான ஒரு இடம். அதில் ஃபுல்லாமே இரத்த ஜந்துக்கள் வந்து இருக்கும். ஒவ்வொரு வருடமும் கல்டிவேட்டர்ஸ் எல்லாமே அந்த மலைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இரத்த ஜந்துக்களை வந்து வேட்டையாடுவாங்க. இந்த புனித பூமி வந்து ரொம்ப பயங்கரமானது, பயத்தை வந்து உருவாக்கக்கூடியது. சில 100 வருடங்களுக்கு முன்னாடி தென்கிழக்கு பகுதியில் வந்து 5 ராஜ்யங்கள் வந்து இருந்துச்சு. அதில் ஜோ ராஜ்யம் மட்டும் இந்த புனித பூமியை விட்டு ஓடி போயிருச்சு. மறுபடியும் இந்த புனித பூமிக்கு வந்து அவங்க வரும்போது நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அப்போ அவங்களோட ஆத்ம நிலை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அட்வான்ஸ்டாக வந்து இருந்துச்சு. அவங்களோட ஆத்ம சக்தி ஏன் இவ்வளோ வலிமையாக இருக்குங்கிறதே ஒரு ரகசியமாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. மற்ற 4 ராஜ்யங்களும் சரி போருக்கு வந்து போய் அந்த போரில் வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால் நிறைய மாவீரர்கள் வந்து இறந்து போனாங்க. அந்த 5 ராஜ்யங்களிலும் இருக்கக்கூடிய டாப் பர்சன்ஸ் எல்லாமே வந்து அவங்க இழந்துட்டாங்க. அப்போ அந்த 5 ராஜ்யங்களிலும் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஒரு இடத்துல மீட்டிங் போட்டாங்க. அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அப்போ அந்த 5 ராஜ்யங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்து ஒரு இடத்துல மீட்டிங் போட்டாங்க. அப்போ ஒரு அக்ரிமெண்ட் வந்து அவங்களுக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்கவுங்க பகுதியிலேருந்து யார் வந்து டாப் ஸ்டூடெண்ட்டாக வராங்களோ அவங்கள வந்து தீட்சிகராக இந்த புனித உலகத்துக்கு வந்து அனுப்பி வைக்கணும்
அப்படிங்கிறது தான். ஷென் தான் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணி சாம்பியன் ஆகிட்டானே, அதனால் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக அவன் வந்துட்டுருக்கிறான். அப்போ வந்து மாஸ்டர், இளவரசி எல்லாருமே அங்கே வருவாங்களாம். பரவாயில்ல ஷென், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டீங்க அப்படின்னு வந்து எல்லோரும் வாழ்த்துக்கள் வந்து சொல்லுவாங்க. வந்து உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு ஷென்னோட அம்மா வந்து சொல்லுவாங்களா. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் வந்து எனக்கு நன்றியெல்லாம் சொல்ல வேணாம், நான் தான் ஷென்னுக்கு உதவி பண்ணதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு மாஸ்டர் வந்து சொல்வார். என்ன மாஸ்டர் இவ்வளோ பண்பானவராக இருக்கார், இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில வந்து சண்டை நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு அவங்க அம்மா வந்து அப்படின்னு ஷென்னோட அம்மா வந்து யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஷென், உன்னால் முடிஞ்சால் என்னோட பொண்ணுக்கு ஏதாவது 1-2 சொல்லித்தாப்பா, இங்கே பாருமா ஷென்னோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கோ, அவங்ககிட்ட இருந்து நீ நிறையா கற்றுக்கலாம், சரிங்கப்பா அப்படின்னு வந்து இளவரசி பேசிகிட்டு இருப்பாங்க. மேடம், கியூ ஃபேமிலி வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து மனக்கசப்பு ஏற்பட்டனால இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பழைய வீட்டில் வந்து வசிக்கிறத வந்து நான் கேள்விப்பட்டேன். என்னோட வீடு ஒன்று வந்து கிழக்கு பகுதியில் வந்து சும்மா தான் இருக்குது, அது வந்து கொஞ்சம் சின்ன வீடு தான், ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு தாராளமாக இருக்கும், உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும், நீங்கள் வேணால் அதை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு வந்து இளவரசர் கேட்பார். இல்லை வேணாம் இளவரசி, நான் வந்து இப்படி சொல்கிறேன்னு என்னை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எந்தவித உழைப்பும் இல்லாமல் வரதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு ஷென்னோட அம்மா வந்து பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள் இளவரசி, நீங்கள் ஷென்னோட அம்மாவுக்கும் ஷென்னுக்கு வந்து உங்களோட கார்ட்ஸ்லாம் விட்டு நல்லா சிவியராக வந்து பாதுகாப்பு வந்து கொடுங்க, அப்போ தான் அவங்க வந்து சேஃப்டியாக இருப்பாங்கன்னு வந்து மாஸ்டர் சொல்வார். கண்டிப்பாக, நான் அந்த சிட்டியில் வந்து இம்பீரியல் கார்ட்ஸோட கமாண்டராக வந்து இருக்கேன், எல்லாரையும் பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமையும் கூட அப்படின்னு வந்து இளவரசர் வந்து பேசிகிட்டு இருப்பார். சரி, எல்லாருக்குமே நன்றி, நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னும் அவங்க அம்மாவும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அந்த கியூ ஃபேமிலியோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஃபேங்க் அடிபட்டு கிடக்கும்ல, பாடி முழுக்க மம்மி மாதிரி கட்டு போட்டு வச்சுருப்பாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, இப்போ அவங்க பையனோட உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை, ஆனால் அவனோட எனர்ஜி போல் வந்து அழிஞ்சு போச்சு, தற்காப்பு கலைகள் எதுலையுமே அவனால் ஈடுபட முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்னது கேட்டே அவங்க அம்மா, அப்போ வேறு எதுவுமே வழி இல்லையா டாக்டர்? இருக்குமா, கிரேட் 6 டேன் மெடிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும், ஆனால் அதை வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியாதே. இந்த ஷின்யாவில் கிரேட் 4 டாக்டர்ஸ் வரைக்கும் தான் இருக்கிறாங்க. இந்த தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 5 ராஜ்யங்களில் நான் எங்கேன்னு போய் அந்த கிரேட் 6 டேன் மெடிசனை தேட போனோ தெரியல. சரிங்க டாக்டர், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு டாக்டர் அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அவள் பட்லர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவார். மேடம், நேற்றுக்கு நடந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்து வந்துருச்சு, ஷென் தான் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கானா, இன்னும் 1 மாதத்தில் அவன் வந்து புனித பூமிக்கு தீட்சகராக வந்து போக போகிறதா சொன்னாங்க. அந்த சில்வன் இவ்வளோ டேலண்டாக இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை ஃபேங், நான் உன்னோட மாமாட்ட போய் இதை பற்றி என்னன்னு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்கோட அம்மா வந்து அங்கேருந்து ஷின்யானில் இருக்கக்கூடிய அந்த லிங்வான் அப்படிங்கிற ஒரு ராஜாவை வந்து பார்க்க போவாங்க. இவங்க வந்து இந்த ஜோவோட அண்ணா. ஜோவானோட அண்ணாவை பார்க்கும்போது, ஐயோ அண்ணா அண்ணா அண்ணா, உங்கள் மருமகை என்ன ஆகி கிடக்குறான்னு பார்த்தீங்களான்ட்டு அழுதுகிட்டே வருவாங்க. சரி ஏமா அப்படி பதறிக்கிட்டு இருக்க, உட்கார் என்னன்னு சொல்லு, பொறுமையாக சொல்லுங்குவாங்க. அதுவா, அந்த யானியும் அவனோட மகனும் சேர்ந்து ஃபேங்கோட எனர்ஜி பூலை வந்து அடைச்சிட்டாங்க, இனிமேல் உன் மருமகனால் தற்காப்பு கலைகள் எதுவுமே செய்ய முடியாது, அவன் படுத்த படுக்கையாக கிடக்கிறான், நீ இந்த லிங்கானோட ராஜாவை தானே இருக்கிற, நீ நினச்சா அவனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ண முடியும், அவனை எப்படியாவது வந்து போட்டு தள்ளினா, அவன் ரொம்ப வீக்காக தான் இருந்தான், எப்படி இவ்வளோ சடனாக வந்து அவன் பவர்ஃபுல்லாக ஆனானே தெரியல, ஏதோ ஒன்று நடந்திருக்கு போல், நீ ஏதாவது பண்ணுவியா, பண்ணுனா அப்படின்னு வந்து இந்த ஜோ மேடம் வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்களா. இங்கே பாரு, நான் இந்த லிங்கானோட ராஜா, எனக்கு கீழே 1000 கார்ட்ஸை வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் கியூ ஃபேமிலியோட ரிலேட்டிவுமாகவும் இருக்கேன், நம்ம 2 குடும்பம் வந்து அரச குடும்பமாக வந்து இருக்கிறோம், ஷென் வந்து ஸ்டார் அகாடமியோட ஃபஸ்ட்டாக வந்து வந்திருக்கான், பர்சனலாக லிங்கோட ராஜாவான ஜானே வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு, அதோட ஜெனரலோட பேருங்கிறது மட்டும் இல்லாமல் உன்னோட மருமகனும் கூட, அவன் இந்த தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 5 ராஜ்யங்களையும் வந்து சிறந்தவனாக வரப்போகிறான், இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப பெருமை தானே, நீ ஒரு குடும்ப தலைவியாக இதை நினச்சி பெருமிதப்படணும், நீ பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுத்தா என்னதாமா அப்படின்னு அவங்க அண்ணா கேட்பாங்களாம். ஏன்னா நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற, நான் வந்து பெரிய மனசு பண்ணலையா, நான் அந்த நன்றி கேட்டவங்க 2 பேர்த்தையும் அதே வீட்டில் இப்போ வரைக்கும் வந்து விட்டு வச்சுருந்தேனே, அது உனக்கு பெருமிதமாக தெரியல, என் முன்னாடியே அவங்க வந்து என்னை கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் அவங்கள விட்டு கொடுத்து போனேன், அது உனக்கு பெருமிதமாக தெரியல, இப்போ உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா முடியும்னு சொல்லி, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடு, உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுவாங்க. நேராக வீட்டுக்கு வந்து பட்லர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் பட்லர், எங்கள் அண்ணாவை நம்பினேன், எங்கள் அண்ணன் வந்து உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஒன்றை தான் இப்போ நான் நம்பியிருக்கேன், அந்த யானையும் அவனோட மகனும் இன்றைக்கி நைட்டாக அவன் கதையை நீ முடிச்சு காட்டு, நீ மட்டும் இதை செஞ்சுட்ட அப்படின்னா உன்னோட சொந்த ஊருக்கு உன்னை அனுப்பிடுவேன், நீ கடைசி காலத்தை உன்னோட ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழலாம். சரிங்க மேடம், ஆனால் மேடம் இது சரியாக இருக்குமா அப்படின்னு பட்லர் வந்து தயங்குவாரா. இன்னும் தானே நீ தடுமாறிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவே, அப்புறம் உன்னால் உன்னோட ஃபேமிலி வந்து ஜம்மத்துக்கு பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணிடுவேன், சாரி மேடம், என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பட்லர் அங்கேருந்து போயிடுவார். இந்த சைட் டீனும் பிரசிடென்ட் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. டீன் சொல்லுவாங்க, ஜெனரல் வந்து பார்டரில் இருந்துட்டு ராஜ்யத்தை
ராஜ்யத்துக்கு ரொம்ப பெரிய உதவி வந்து பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் அந்த கியூ ஃபேமிலியோட ஃபேங் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 14th 8th லெவல் சாம்பியனாக வந்து இருந்தான். இப்போ என்னென்னா ஷென் வந்து ஸ்டார் அகாடமிலே ஃபஸ்ட்டாக வந்திருக்கான். இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு டீன் பேசிகிட்டு இருப்பார். ஷென் வந்து கியூ ஃபேமிலியை விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன் தான் இப்படி அவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்களே தெரில. இது மட்டும் ஜென்ரலுக்கு தெரிஞ்ச ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் பிரசிடென்ட் சொல்லுவாரா. அந்த ஜோ என்னென்னா ஆர்கனைசருக்கே லஞ்சம் கொடுத்து ஷென்னுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே வந்து ராஜா கிட்ட சொல்லிட்டேன். அந்த ஷென்னோட மாமாவுக்கு வந்து ராஜா வந்து ஈவி இறக்கமே காட்ட மாட்டார். நல்லா பிடிச்சி வைய போகிறாரு, பார்த்துக்கிட்டே இருங்களேன் அப்படின்னு டீன் வந்து பேசிகிட்டு இருப்பார். சார் நீங்கள் தான் வந்து ஷென்னை வந்து நல்லா பார்த்துக்கணும் பிரசிடென்ட் சொல்லுவாரா. ஏன் ஷென்னை நீங்கள் ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்களா. இல்லை நான் அவனோட ஸ்டூடெண்ட் ஆக போகிறேன் அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லுவாரா. டீனுக்கு ஒன்றும் புரியாது, பித்தான் முழிச்சுட்டு இருப்பார். இந்த சைட் சின்யானோட அரண்மனையை தான் காட்டுவாங்க. இவர் தான் இந்த சின்யானோட ராஜா. ராஜா வந்து அந்த ஷென்னோட மாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பார். இந்த ராஜ்யத்திலே வந்து டாப் கிளாஸில் இருக்கக்கூடிய அகாடமினா அது ஸ்டார் அகாடமி மட்டும்தான். அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய குடும்பத்திலேருந்து வந்து படிக்கிறாங்க. ஏன் இளவரசிகள் கூட அங்கே தான் வந்து தற்காப்பு கலையில் வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. உங்கள் கியூ ஃபேமிலி வந்து எப்படி நம்மளோட ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்னு ராஜா கேட்கவும், சாரி ராஜா என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் போய் எங்கள் வீட்டில் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து ஷென்னோட மாமா வந்து சொல்லுவார். இன்னும் 3 நாள் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளேயும் வந்து நீங்கள் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆனால் நீங்கள் பண்ண இந்த தப்புக்கான பனிஷ்மெண்ட்டாக 1 இயர் சேலரியை வந்து ஸ்டார் அகாடமிக்காகவே செலவு பண்ணணும், 1 ரூபா கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் அனுப்புவார். கியூ ஃபேமிலியோட வீட்டை தான் காட்டுவாங்க. ஏய் நம்ம மகனை பார்த்தியா, அந்த சில்வன்டு என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பார்த்தியா, நம்ம மகனோட எனர்ஜி பூலை அழிச்சு இனிமேல் அவன் தற்காப்பு கலைகள் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு பண்ணிட்டா அப்படின்னு ஃபேங்கோட அம்மா சொல்லுவாங்களா. எனக்கு இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே தெரியும். நீ ஆர்கனைசருக்கு வந்து லஞ்சம் கொடுத்தியா? இல்லை நான் இல்லை பட்லர் தான். ஏன் ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு ஃபேங்கோட அம்மா கேட்பாங்களா. ஸ்டார் அகாடமி எவ்வளோ பெரிய அகாடமி. என் ராஜா கூட சின்ன வயசில் அந்த அகாடமியிலேருந்து தற்காப்பு கலையில் வந்து கற்றுக்கிட்டாரு. அந்த டீன் வந்து நடந்ததை பூரா போய் அப்படியே ராஜா கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. நம்ம கரெக்டான பதில் மட்டும் சொல்லணும்னு வச்சுக்கவே நாளைக்கு நமக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். ஃபேங்கோட அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பாரு. நீ என்னடா சொல்கிற, நம்ம கியூ ஃபேமிலி வந்து இந்த ராஜ்யத்திலே பெரிய ஃபேமிலி. உன்னோட அப்பா தான் வந்து ஜென்ரலாக இருந்து இந்த நாட்டோட படைகளே வந்து லீட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் இந்த நாடு முழுக்க அமைதியாக இருக்குது. இப்படி பாதி நாட்டையும் நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்டே வந்து ஈவி இறக்கமே காட்டாமல் இந்த ராஜா இப்படி நடந்துக்கிறாரே, இந்த ராஜா வந்து ரொம்ப கல்மனசுக்காரர் அப்படின்னு வந்து ஃபேங்கோட அம்மா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உனக்கு என்னாடி தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியலை. என்னோட அப்பா ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் பார்டரில் போய் நமக்காக வந்து உழைச்சிட்ருக்காரு. நம்ம கியூ ஃபேமிலி வந்து நிறைய மிலிட்ரிக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கோம், நிறைய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ பேரும் மதிப்பு மரியாதையும் வந்து இருந்துகிட்ருக்குது. சரி இப்போ என்ன தாண்டா பண்ணலான்னு சொல்கிற, இதுக்கெல்லாம் காரணம் பட்லர் தான் சொல்லிட்டு பட்லரை வந்து இதில் கோத்து விட்டுறலாம். நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற, நீ மாட்டிக்கூடாதுன்னா இதுதான் ஒரே வழி. ஆமாம் பட்லர் எங்கே போனா, நான் தான் வந்து பட்லரை கொஞ்சம் வேலையாக சொல்லி வெளியே அனுப்பியிருக்கேன். நீ மறுபடியும் பிரச்சனை இழுத்து வச்சிருக்கல. இங்கே பார்த்தல நம்ம ஃபேங்கோட நிலைமை என்னன்னு, எப்படி அந்த ஓடுகாலையும் அவன் மகனையும் வந்து சும்மா விடுவேன். அதான் நைட்டாக போட்டு தலை சொல்லி பட்லரை வந்து அனுப்பி விட்ருக்கேன். உடனே வந்து ஃபேங்கோட அப்பா அங்கேருந்து போகலான்னு பார்ப்பாரா. இப்போ நீ போய் என்ன பிரயோஜனம், எல்லாம் நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும், நீ போய் வேணால் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டிட்டு வேணா வாடா அப்படின்னு ஃபேங்கோட அம்மா வந்து சொல்லுவாங்க. உடனே வெளியில் இருக்க கார்டை வந்து கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் பட்லருக்கு க்ளோஸாக யார் இருக்காங்களோ அப்புறம் அந்த சர்வெண்ட் எல்லாம் அப்புறம் அந்த பெரிய எல்லாருமே வந்து மீட்டிங் ஹாலுக்கு வந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அங்கேருந்து அனுப்பி விட்ருவாங்க. இனி என்ன தாண்ட பிளான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு ஜோக் கேட்பாங்களா. இங்கே பாரு, பட்லர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். பட்லர் தான் ஆர்கனைசருக்கு வந்து லஞ்சம் கொடுத்தாரு. அவர் தான் வந்து இந்த ஸ்டார் அகாடமியில் வந்து ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணார். எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அதனால் பட்லர் கூட யாரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பட்லர் வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்து ஓடி போயிட்டாருன்னு வந்து ராஜா கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிடலாம். அப்போ தான் ராஜாவோட கோபம் வந்து தெளியும். இந்த சைட் லியாங்கோட வீட்டை தான் காட்டுறாங்க. லியாங் வந்து தன்னோட வீட்டில் வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்தா அந்த ஷேடோ சைக்கிள் இருக்க அந்த மர்ம உருவம் வந்து வந்துடுவான். என்னப்பா இந்நேரத்துக்கெல்லாம் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்க, இப்போ பண்ணி என்ன பிரயோஜனம், நீ தான் ஸ்டார் அகாடமியோட ஃபஸ்ட்டாக வராமல் ஃபெயில் ஆகிட்டியே, அப்புறம் இப்போ பண்ணி எனக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருப்பானா. இங்கே பாரு, அது ஆக்சிடெண்ட்டாக வந்து நடந்தது. ஷென் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னு வந்து இந்த லியாங் சொல்வானா. நீ என்னடா வந்து மித்தவங்க மேலே பழி போட்டுட்ருக்கிற, நீ ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லு, நீ ஒரு உதவாக்காரன் நல்லாவே தெரியுதே. அந்த ஸ்டாடோ செக்டில் இருக்க வந்து இப்படி பேசுவான். நான் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறது உனக்கு கிடைச்ச வரோம் அப்படின்னு லியாங் சொல்வானா. இங்கே பாரு, உனக்கு மறுபடியும் அந்த டேன் மெடிசன் வேணும் அப்படின்னா நீ அதுக்காக பதிலுக்கு ஏதாவது செய்யணும்டா அப்படின்னு ஸ்டாடோ செக்டில் இருக்கவேன்னு சொல்லுவானா. இங்கே பாரு, இது என்னோட இடம், என் இடத்துல வந்து நீ சீன் போடுறதாடா அப்படின்னு லியாங் கேட்பான். உடனே ஷேடோ செக்டில் இருக்க வந்து ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி லியானோட கழுத்தை வந்து பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுவான். இங்கே பாரு, இந்த ஸ்டாடோ செக்டோட பார்வை வந்து உன் மேலே படிஞ்சிருச்சு. எங்கள் கூட சேர்ந்துட்டு அப்படின்னா உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, நீ எங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும், இல்லைன்னா எங்களால் நீ வந்து கொல்லப்படணும். எதை நீ சூஸ் பண்ணுற அப்படின்னு செக்டில் இருக்கவன் கேட்பானா. இங்கே பாரு, என்னை விட்டுரு, நான் உயிரோடு இருக்கணும், அதான் எனக்கு முக்கியங்குவான். சரி,
நான் உன்னை உயிரோட விட்டுறேன். ஆனால் அதுக்கு நீ பனிஷ்மெண்ட் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த லியாங்கோட கழுத்தில் ஒரு டேட்டூ மாதிரி வந்து போடுவான். அது அவனுக்கு ரொம்ப வலிக்கும். அது அப்படியே வந்து கொஞ்சம் மறைஞ்சிடும். மேஜிக்கல் டேட்டூ மாதிரி போடுவான். சரி உனக்கு என்ன தாண்டா வேணும்னு லியாங் கேட்பானா. இங்கே பார், நீ வந்து இந்த 5 ராஜ்யங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய காம்படிஷனுக்காக நீ ஒன்றும் போக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காதில் வந்து ஒன்று சொல்லுவான். நீ என்னடா சொல்கிற? ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இதை செஞ்சோம் அப்படின்னா பயங்கரமாக தான் அவங்களோட சாவு வந்து இருக்கும். இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. இங்கே பாரு, இதை தவிர உனக்கு வேறு சாய்ஸே கிடையாது. உன்னோட விதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் ஆக்டர் சேர்ந்து வந்து அங்கேருந்து போயிடுவான். இந்த சைட் ஷென்னோட ரூமில் வந்து ஷென் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து அவன் பக்கத்தில் ஒரு லெட்டர் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். 300 வருஷத்துக்கு முன்னாடி சாயா, ஷாலினி இவங்க 2 பேரும் இந்த கண்டத்திலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவங்க. டியான்வோட ராஜா வந்து சாயாவும் லிங்போவோட ராணியாக வந்து ஷாலினியும் வந்து இருந்தாங்க. 2 பேரும் அப்புறம் சேர்ந்து ஒரே ராஜ்யம் வந்து டியானுவோ வந்து உருவாக்குறாங்க. அவங்களோட பவரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. இதை படித்து பார்க்கவும் ஷென்னுக்கு வந்து அப்போ தான் ஒரு ஞாபகம் வருது. இந்த பேரை வந்து கேட்டால் ஏதோ ரிமோட் பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நாள் நான் கண்டிப்பாக வந்து தற்காப்பு கலை உலகத்துக்கு மறுபடியும் வருவேன். சாயா, ஷாலினி எனக்கான நியாயத்தை வந்து நான் வாங்குறதுக்காக கண்டிப்பாக வருவேன்னு பேசிகிட்டு இருப்பான். அப்போ யாரும் வெளியே நிற்க மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா ஷென்னோட அம்மா தான் வெளியே நிற்பாங்க. அப்புறம் அம்மா உள்ளே கூப்பிட்டு வந்து பேசுவான். ஷென், இப்போ தான்ப்பா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. உனக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போது நீ வந்து குளத்தில் தவறி விழுந்துட்ட. 3 நாள் உனக்கு சுய நினைவே இல்லாமல் இருந்துச்சு. உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணி வச்சுருந்து பார்த்தா நீ வந்து 1 நாள் ஆகியும் கண் முழிக்கவே இல்லை. நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களா. அம்மா, நான் வந்து 5 வயசு தான் குளத்தில் விழுந்தேன். அதுவும் நானும் அவ்வளோ இல்லை. ஃபேங் தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டான். அப்போ கரெக்டான இடத்துக்கு வந்து மட்டும் என்னை பார்த்து சொல்லலை அப்படின்னா என்னை வந்து யாரும் காப்பாற்றிருக்க முடியாது. ஃபேங்கோட அம்மாவும் வந்து அப்போலேருந்தே வந்து நம்மளை வந்து காயப்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போயும் வந்து நான் ஸ்ட்ராங் ஆகணும், உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸ்டார் அகாடமியில் வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆகணும்னு அப்போயே என்னோட ஆம்பிஷன் வந்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த ஃபேமிலியோட 2வது மகன் வந்து என்னை வந்து தாக்குனப்போ நான் வந்து கொஞ்ச நாள் சுயநினைவு இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஏதோ புகுந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட ஆத்மசக்தி வந்து எழுச்சி பெற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஷென் சொல்லுவானா. ஷென், சில பேருக்கு வந்து லேட்டாக தான்ப்பா வந்து இந்த மாதிரி வரும். சில பேர் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து எந்தவித சக்தி இருக்காது. அதே அவங்க பெரியவங்களாகும்போது அவங்க வந்து பலசாலியாக வந்து மாறுவாங்க. நீ அப்படி தான்ப்பா ஷென். உன்னோட கல்டிவேஷனை வந்து நீ அதிகப்படுத்திக்கிட்ட அப்படின்னா அந்த புனித பூமியில் வந்து உனக்கு நல்ல லைஃப் இருக்கும். நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கலாம். ஆமாம், எப்படி உங்களுக்கு கல்டிவேஷன் பற்றிலாம் தெரியும்? ஏன்பா, நான் ஜென்ரலோட பொண்ணு, எனக்கு தெரியாதா என்ன? பார்த்து பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ அவங்க அம்மா போகும்போதே நினச்சி பார்த்துட்டே போவாங்க. ஷென் முன்னாடி மாதிரி இல்லை, முன்னாடி இருந்த ஷென் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போவாங்க. ஜோ வந்து பட்லர் அனுப்பியிருப்பாள் ஷென்னை கொல்ல சொல்லி. அதனால் பட்லர் வந்து கரெக்டாக ஷென்னோட பிளேஸ்க்கு வந்து வந்திருப்பாங்க. கூடவே இந்த ஸ்டேட்டஸ் ஆக்ட்லேருந்து ஆட்களை வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க கொலை பண்ணுறதுக்காக. அங்கே இருக்க ஆட்களை வந்து 2 பிரித்து விடுவார். நீ 2 பேரும் வந்து ஷென்னோட ரூமுக்கு போ, நீங்கள் 2 பேரும் வந்து மீட்டிங் ஹாலுக்கு போங்க, நீங்கள் 2 பேரும் வந்து யாழ் மேடங்குள்ளே வாங்க. ஆமாம், இன்னொருத்தி எங்கே அம்மா 5ஆம் நம்பருக்கான எங்கடா போனான்னு பார்க்கும்போது அவன் வந்து ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்திருப்பான். அப்போ தான் எந்திரிச்சு வருவானா. சரி, இவன் இங்கே இருக்கட்டும், அவன் மட்டும் போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் போவாங்க. ஷென் தன்னோட ரூமில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு ஸ்வாட் வந்து அவன் முன்னாடி வந்து நிற்கும். இதை பார்த்தோன்னே, ஆமாம் இந்த ஸ்வாட் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. ஆமாம், இந்த பழங்கால வாள் வந்து எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த வாளை போய் தொடுவான். தொடவும் வந்து ஷென்னுக்கு வந்து தலைவலி தாங்க முடியாது. அவனோட நெத்தியில் வந்து அந்த மார்க் வந்து பிளிங்க் ஆகிட்டு போகும். அப்படி ஷென்னோட ஆழ்மனசில் தான் காட்டுறாங்க. அவனோட தண்டர் பவர் பிளட் லைனும் அந்த ஸ்வாடோட பவரும் வந்து அவனுக்குள்ளே அப்சர்வ் ஆகிறத வந்து அவன் வெளியில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குமா. யாருன்னு பார்த்தா அந்த பட்லர் அங்கே இருக்க வந்ததெல்லாம் நோட் பண்ணிடுவான். பட்லரோட சேர்த்து மொத்தம் 8 பேர் இங்கே இருக்கிறாங்களா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டை சுற்றி ஒரு மந்திர வலையை வந்து உருவாக்குவான். அந்த மந்திர ஷீல்டு வந்து வீட்டை சுற்றி இருக்கும். அதனால் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் ஆகும். அந்த ஸ்டேட்டஸ் ஆக்டரோட சேர்ந்த 2 பேர் வந்து ஹாலுக்கு வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ பார்த்து திடீர்னு வந்து அந்த இல்யூஷன் வேல்டுக்குள்ளே போயிடுவாங்களா. எப்படி இப்படி திடீர்னு இருட்டாச்சுன்னு தெரியலன்னு 2 பேரும் பித்தான் முடிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ ஷென் வந்து இன்விசிபிள் ஆகி அவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணிடுவான். அவங்களோட ஸ்வாடை வந்து எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து தடவி இருப்பாங்க. ஏன்னா இருட்டு நேரத்தில் வந்து லைட் பட்டால் அந்த வாலோட வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பெயிண்ட் வந்து தடவி இருப்பாங்க. நல்ல வேளை அம்மாவோட ரூமை வந்து நம்ம வந்து மேஜிக் பண்ணி மறைய வச்சுருக்கோம், இல்லைன்னா ஆபத்து தான் அப்படின்னு வந்து ஷென் பார்த்துட்டு இருப்பான். இந்த பட்லரோட வந்த ஆட்களை எல்லாத்தையுமே வந்து ஷென் வந்து அடிச்சு போட்டுட்ருப்பான். இந்த சைட் பட்லர் கூட வந்து ஷென்னோட ரூமுக்கு வந்து வந்திருப்பாங்களா ஆட்கள். அவங்க போய் ரூமை செக் பண்ணி பார்ப்பாங்க. வந்து ஷென் வந்து இருக்க மாட்டான். சரி, அவன் எங்கே தான் போனான்னு கண்டுபிடிக்கலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னோட ரூமை விட்டு வெளியில் வருவாங்க. ஷென்னோட ரூமை விட்டு வெளியில் வந்து அவங்களும் இல்யூஷன் வேலுக்குள்ளே வந்துருவாங்களே. அவங்களோட ஆட்கள் எல்லாம் அடித்து போட்டிருக்கதை பார்த்தோன்னே பட்லருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இங்கே யாரோ இருக்கிறாங்க, ஹெவன் லெவல் ஃபைட்டர் யாரோ இங்கே வந்து இருக்கிறாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க.
அப்போ ஷென் வந்து சேடர் செக்டர் சேர்ந்த ஆட்கள் மாதிரியே வந்து வேஷம் போட்டு வருவானா. உடனே வந்து அவன் பட்லர் கூட இருக்க ஆட்கள் இவன் நம்ம ஆள் தான் பாப்பின்னு போயிட்டு பக்கத்தில் போவானா. அவன் வந்து அட்டாக் பண்ணிடுவான். அப்போ பட்லர் கூட காலையும் வந்து அட்டாக் பண்ணிடுவான். அப்போ பட்லர் வந்து கண்டுபிடிச்சிருவார் இவன் ஷென் தான்ட்டு. பரவாயில்ல, நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்ன சாக தகுதியானவன் தாண்டா, உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்லர் வந்து தன்னோட பவரை யூஸ் பண்ணுவார். ஸ்டார் பெக்கிங் ஃபிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணி வந்து அவனை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அசால்ட்டாக அதை வந்து ஷென் வந்து பிளாக் பண்ணிடுவானா. எப்படி என்னோட பவர் யூஸ் பண்ணி இவனை வந்து கொல்ல முடியாமல் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை எடுத்து வாயில் போட்டுக்குவார். அதாவது அந்த மாத்திரை வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். தன்னோட சக்தியை வந்து அப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு என்ஹான்சராக வந்து இருக்கும். அதை போட்டோடனே அட்டாக் பண்ணுவாரா. அட்டாக் பண்ணுறதே அழகாக வந்து ஷென் வந்து பிளாக் பண்ணிடுவான். கரெக்டாக டயத்துக்கு வந்து சிட்டி கமிஷனர் வந்து அவங்களோட படைகளை கூப்பிட்டு அங்கே வந்துடுவார். பட்லர் வந்து பிளாக் பண்ணிடுவாரா. அப்போ பட்லர் வந்து சிட்டி கமிஷனரையும் வந்து அட்டாக் பண்ணுவார். அப்போ சிட்டி கமிஷனர் வந்து சொல்லுவார், என்ன இந்த ஆளோட பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு. ஷென், நான் தான்ப்பா இந்த ஷின்யான் சிட்டியோட கமிஷனராக வந்திருக்கேன், கரண்டாக வந்து என்னை வந்து அனுப்புனார் உங்களை வந்து பாதுகாக்க சொல்லி. சாரிப்பா, நான் வந்து லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு வந்து கமிஷனர் சொல்லுவாரா. இல்லை நீங்கள் கரெக்டான இடத்துல வந்திருக்கீங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பட்லர் வந்து அட்டாக் பண்ணுவாரா ஷென்னை. அது கரெக்டாக வந்து கமிஷனர் வந்து பிளாக் பண்ணிடுவார். அப்போ ஷென் வந்து கமிஷனர் வந்து நோட் பண்ணும்போது தான் அவனுக்கு தெரியுது கமிஷனருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால தான் அவர் வந்து இப்படி ட்ரிக் பண்ணி வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. நான் அதில் டேரெக்டாக இன்வால்வ் ஆனேன் அப்படின்னா எல்லாம் எனக்குள்ளே மறைஞ்சிருக்க எல்லா பவரும் வந்து வெளியில் வந்துடும். அப்புறம் எல்லாரோட கவனமும் வந்து என் பக்கம் திரும்பிடும். நம்ம அப்படி பண்ண வேணாம், நம்ம வேணால் கமிஷனருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், அவர் அதுபடி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல கமிஷனர் வந்து செய்வார். அழகாக வந்து பட்லர் வந்து அட்டாக் பண்ணுவார். அப்போ கமிஷனராக தன்னோட ஆத்ம சக்தி வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பட்லரோட லெஃப்ட் சைடு விழா எலும்பை பார்த்து நீங்கள் அடிங்க அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவானா. அதே மாதிரி கமிஷனரும் வந்து அடிப்பார். பட்லருக்கு வந்து அப்படியே வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அவன் எப்படி என்னோட லெஃப்ட் சைடு விழா எலும்பில் வந்து காயம் இருக்குன்னு இவனுக்கு தெரியும், அதனால தான் இந்த சைடு வந்து எனக்கு ரொம்ப வீக்காக இருக்கும், கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இவனை வந்து கொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார். இங்கே பாரு, இன்றைக்கி வேணால் உன்னை கொல்ல முடியாமல் போகலாம், ஆனால் எனக்காவது ஒரு நாள் வந்து நான் கொல்றதுக்கு வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்ப்பாரா. பார்த்தா ஷென்னக்கானா. ஆமாம், ஷென் எங்கே போனான்னு எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்களா. பார்த்தா பின்னாடி இக்கடைச்சூடுப்பா அப்படின்னு வந்து வேணா பட்லருக்கு பின்னாடி தான் வந்து ஷென் இருப்பான். அழகாக வந்து பட்லர் வந்து அட்டாக் பண்ணி கீழே தள்ளி விட்டுருவானா. அடுத்து கமிஷனர் வந்து அவனை வந்து பிளாக் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பார். இது எல்லாத்தையும் இப்போ இது பண்ணால் ஷென் வந்து ஃபோட்டோ வச்சுருப்பான ஃபார்மேஷன் வீட்டை சுற்றி அந்த சீல்டு மாதிரி அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவான். ரொம்ப ரொம்ப நன்றி, இவ்வளோ லேட் நைட்லேயும் வந்து என்னையும் எங்கள் அம்மாவையும் வந்து இந்த மாதிரி ஆபத்துலேருந்து காப்பாற்ற வந்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு ஷென் சொல்லுவான். இல்லைப்பா, இதெல்லாம் என்னோட கடமை தான், என்னோட டியூட்டியை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் அங்கேருந்து போகலான்னு பார்ப்பாரா. ஒரு நிமிஷம் கமிஷனர், உங்களோட நடுக்கோட்டை பகுதியில் வந்து ஏதோ பிரச்சனையாக தான் இருக்குது, நான் சொல்கிறது சரி தானே, நீங்கள் ஹேவன் லெவல் அடையணும்னு ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் டைம் கிடைக்கும் போது உங்களோட அந்த காயத்தை வந்து நான் குணப்படுத்துவேன் அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். இதை கேட்கவும் வந்து கமிஷனருக்கு வந்து ஷாக்கு. ஷென், உனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் நீ எப்படி கரெக்டாக சொல்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. நீங்கள் இந்த சிட்டியோட கமிஷனரு, உங்களுக்கு இந்த ஹேவன் லெவலில் அடையணுங்கிற விருப்பம் இருக்காதா என்ன, அதான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஷென் வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ அந்த கமிஷனர் கூட வந்து கார்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளோட கமிஷனர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட பக்கவாட்டில் வந்து காயப்பட்டார். அது பிறகு வந்து தன்னோட கல்டிவேஷன் பவர் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதனால் அவளால் ஹெவன் லெவலில் அடைய முடியாமல் இருந்துச்சு, யாருமே அவர் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் என்னன்னா இவரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு, என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஷென், உண்மையிலேயே நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக என்னை வந்து குணப்படுத்த முடியுமான்னு கமிஷனர் கேட்பாரா. கண்டிப்பாக முடியும், இது ஒன்றும் குணப்படுத்த முடியாத நோய் ஒன்றும் கிடையாதுன்னு வந்து ஷென் சொல்லுவானா. அப்போ இப்போவே பண்ணுறியா அப்படின்னு வந்து கமிஷன் கேட்பாரா. இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புங்க, அதுக்கு முன்னாடி எங்களோட வெரண்டா வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருப்போங்க, உங்கள் ஆட்களை விட்டுங்கவும். சரிப்பான்னு சொல்லிட்டு கமிஷனர் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரு. சரி, உள்ளே போய் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலான்ட்டு ஷென் வந்து உள்ளே போகலான்னு போவான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா வந்து வெளில வருவாங்க. ஷென், என்னப்பா ஆச்சு இங்கே, ஏன்ப்பா எல்லாம் இப்படி இருக்குன்னு கேட்கவும், அம்மாக்கு அந்த பட்லர் வந்து ஒரு சில ஆட்களை வந்து கூப்பிட்டு வந்து என்னையும் வந்து கொல்லலான்ட்டு வந்து வந்திருக்காங்கம்மா, நல்ல நேரத்தில் வந்து கமிஷனர் வந்து அவங்களோட ஆட்களோடு வந்து நம்ம வந்து காப்பாற்றிட்டாங்க. ஷென், உனக்கு எதுவும் ஆகலப்பா அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்களா. இல்லைம்மா, நான் வந்து நல்லா தான் இருக்கேன். கமிஷனர் யார் என்னன்னு ஏதாவது தகவல் கிடைச்சிச்சான்னு வந்து ஷென் கேட்பான். இவங்க எல்லாமே வந்து ஷேடோ செக்டர் வந்து சேர்ந்தவங்க, இவங்க எல்லாமே வந்து கொலைகாரங்க, தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 5 ராஜ்யங்களை வந்து இவங்கள தான் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களை பற்றி அப்படியே மர்மமாக தான்ப்பா இப்போ வரைக்கும் இருக்குது. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு கூட இப்போ வரைக்கும் தெரியவே தெரியாது ஷேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருப்பா ஷேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் வந்து அங்கேருந்து போயிடுவார். ஷேனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, இளவரசி இதே ஆட்கள் தானே வந்து அட்டாக் பண்ணாங்க, அப்போ ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது இதில் அப்படிங்கிற மாதிரி ஷென் வந்து யோசனை பண்ணிகிட்டு இருப்பான். இந்த சைட் கியூ ஃபேமிலியோட வீட்டை தான் காட்டுவாங்க. ஃபேங், நீ கவலையே படாத, பட்லர் வந்து ஷேடோ செக்டரில் இருக்க ஒரு ஆட்களை கூட்டிகிட்டு போயிருக்காரு, கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டாக வந்து அந்த யானையாக அவனோட மகனோட கதையும் வந்து முடிச்சிடுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஃபேங்கோட அம்மா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த யான்ஷி பொண்ணு வந்து சொல்கிறோம், மேடம் பட்லர் வந்து இறந்துட்டாரு, அவரோட டெட் பாடி வந்து வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்களா. உடனே இந்த ஃபேங்கோட அம்மாவுக்கு வந்து ஷாக்கு, ஃபேங் அப்படியே மயங்கியே விழுந்துருவான். இந்த சைடு ஃபேங்கோட அப்பா வந்து பிடிச்சி சத்தம் போட்டிருப்பாரு, நீ இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்துலடி, இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியுதா, நம்ம
நம்ம எப்படி ராஜாவுக்கு பதில் சொல்ல போகிறோமோ என்னமோ தெரியலையே தெரியல. அதுவும் பட்லர் போய் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. பட்லர் போய் ஷென்னை வந்து அட்டாக் பண்ணுறது மட்டும் நாளைக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம கதை அவ்வளோதாங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இவரோட தம்பி வந்துடுவார். டேய் நீனா ஒரு அண்ணனாடா, நீ என்னடா பண்ணி வச்சுட்டு நீ யாழையும் ஷென்னையும் கொல்றதுக்கு ஆள் அனுப்பினியாடா நீன்னு கேட்பாங்களா. டேய் நான் அண்ணாங்கிற ஒரு மதிப்பு மரியாதை இல்லை உனக்கு அப்படிங்குவாங்க. என்னோட அண்ணி செத்து ரொம்ப நாள் ஆச்சு. டேய் நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற, நான் தான் ராஜாவுக்கு பதில் சொல்ல போகிறேன், நீ ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, நீ இதில் தலையிட வேணாம் அப்படின்னு அவங்க அண்ணங்காரன் பிடிச்சி கத்துவானா. சரிடா சரி, நான் இதுலேயும் தலையிட மாட்டேன், யாழ்னிக்கும் ஷென்னுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஆமாம் நீனா ஒரு பொம்பளையா அப்படின்னு பார்த்து அவங்க அண்ணியை கேட்டுட்டு அங்கேருந்து போவான். பார்த்தீங்களா அவங்க தம்பிக்கு எவ்வளோ திமுருன்னு, கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாமல் எப்படி பேசிட்டு போகிறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, நீ மூலம் ஒரு ரூமுக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜோ மேடம் அங்கேருந்து துரத்தி விட்டுருவாங்களா. கொஞ்சம் நேரம் கழிச்சு லியாங்கோவோட ராஜாவான ஜான் வந்து அங்கே வந்து வருவார். நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தியா, ஷென்னை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கா, அதுவும் ஷேடோ செக்டரோட கை கோத்துருக்கியா நீ. இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு இப்படி நடக்குமே தெரியாது, இப்போ தான் எனக்கே தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஷென்னோட மாமா வந்து பேசிகிட்டு இருப்பாரா. எனக்கு உனக்கு தெரியாதா, இந்த குடும்பத்தோட லீடர் நீ தான், உனக்கு தெரியாமல் ஏதாவது நடக்குமா, போய் ஒரு பட்லர் உனக்கு தெரியாமல் எல்லாமே பண்ணிடுவானா என்ன. நம்ம பிளான் மட்டும் ஏதாவது ஃபெயில் ஆச்சு அப்புறம் உனக்கு நடக்கிறதே வேலை. சரி போனது போகட்டும், அதெல்லாம் விடு. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும், நாளைக்கு வந்து கோர்ட்டில் வந்து நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்குவோட ராஜா வந்து அங்கேருந்து போயிடுவார். அடுத்த நாள் காலையில் வந்து ராஜா முன்னாடி விசாரணை நடக்குது. நீ என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுதா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, அந்த ஷின்யானோட ரூல்ஸையும் வந்து நீங்கள் வந்து உடச்சிருக்கீங்க. கியூ ஃபேமிலியோட பட்லர் வந்து எப்படி ஷேடோ செக்டரோட வந்து கை கோர்க்கலாம், நீங்கள் வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க, என்ன அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ராஜா பொறுத்து கத்திக்கிட்டு இருப்பார். இல்லை ராஜா என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கே தெரியாது, எனக்கே பதம் தெரியுங்கிற மாதிரி வந்து ஷென்னோட மாமா பேசிகிட்டு இருப்பாரா. இல்லை ஜோவும் ஃபேங்கும் வந்து ஆர்கனைசருக்கு லஞ்சம் கொடுத்து ஏற்கனவே வந்து ஷென்னுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க, இவன் என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து டீன் வந்து பேசிகிட்டு இருப்பாரா. டீன் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, கியூ ஃபேமிலியோட பட்லர் வந்து போய் ஷேடோ செக்டரோட கூட்டு சேர்ந்தாருன்னு எங்களுக்கு என்ன தெரியும், அதுக்காக ஒட்டுமொத்த பழி எங்கள் குடும்பத்து மேலே போடாதீங்கிற மாதிரி ஷென்னோட மாமா வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ இந்த லிங்குவோட ராஜா வந்து இந்த ஷென்னோட மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பாரா. இதை பார்க்கும் கரணி லவர்ஸுக்கு வந்து கோவம் வந்துடும். ஏன்டா நாயே, என்னோட மகளே வந்து கொள்றதுக்கு நீ தான் ஆள் அனுப்பிங்க அப்படின்னு போட்டு அவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருப்பாரா. இதை வந்து லிங்குவோட ராஜாவை தான் வந்து விளக்கி விட்டுருப்பாரு. சரி போனது போகட்டும், இப்போ வந்து விசாரணைக்கு வரலாம் சொல்லிட்டு ஜோவோட அண்ணாக்கிட்ட வந்து ஒப்பீனியன் வந்து கேட்பாங்க. இங்கே பாருங்கள், இவர் என் தங்கச்சி புருஷன் தான், இவர் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக விசாரித்து வந்து தண்டனை வந்து கொடுங்க ராஜா அப்படிங்கிற மாதிரி ஜோவோட அண்ணா வந்து சொல்லிடுவாங்க. ராஜாவும் சரி, நான் இந்த விசாரணையை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வந்து லிங்குவோட ராஜான ஜான்கிட்டே வந்து ஒப்படைக்கிறேன், அவர் வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கரெக்டாக வந்து பதில் சொல்லணும் அப்படின்றது இந்த ஷின்யானோட ராஜா வந்து சொல்லிடுவார். ஷென்னோட வீட்டை தான் காட்டுறான். ஷென்னை பார்க்கறதுக்காக லீ வந்து அங்கே வந்திருப்பான். லாஸ்ட் நைட் வந்து ஷென்னை வந்து கொலை பண்ணுறதுக்காக பட்லரும் அவங்க ஆட்களும் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு தான் வந்திருப்பான். உனக்கு எதுவும் ஆகலை ஷென், நீ நல்லா தானே இருக்கிற, இந்த கேஸ் வந்து ராஜா வரைக்கும் போயிடுச்சு, டீன் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாரு, பட்லரும் அந்த சேரச டாக்டர் வந்து கூப்பிட்டு வந்து கொல்ல வந்தனால இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற பொறுப்பை வந்து ஜான் கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்களாம். கியூ ஃபேமிலியில் வந்து பிரச்சனை ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குதா, கியூ ஃபேமிலியில் வந்து பிரச்சனை போகிறது நல்லதான், இப்போ உன்னோட கல்டிவேஷன் பவர் வந்து நல்லா இருக்கா இல்லையா, சரி வா அதை போய் செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் வந்து லீ ஆத்மா உலகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வருவான். இப்போ ஆத்மா உலகத்தில் வந்து இன்சார்ஜ் அந்த லேடி தான் மேனேஜரை வந்து மாதிரிப்பாங்க. ஷென்னை பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வாப்பா ஷென் இப்போ என்னப்பா வேணும் உனக்குன்னு கேட்பாங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஆத்ம சேம்பர் வேணும், சரி வாப்பான்னு கூட்டிகிட்டு போய் அந்த பிரசிடெண்ட்டோட ஆத்ம சேம்பரில் தான் விடுவாங்க. பிரசிடெண்ட் வந்து சொல்லியிருக்காரு, நீ எப்போ வந்து கேட்டாலும் இந்த சேம்பரை வந்து நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாமா, உனக்காக வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ஷேன் ஒரு கிறிஸ்டல் எடுத்துகிட்டு வந்து லீக்கிட்டு கொடுப்பானா, இதே என்கிட்ட கொடுக்குறேன், நான் தான் ஏற்கனவே என்னோட ஆத்மசக்தி எழுச்சி பெற வச்சுட்டேன்னா அப்புறத்துக்கு இதெல்லாம் கேட்பானா. சரி பரவாயில்ல, மறுபடியும் ஒரு தடவை பண்ணலாம், போய் அங்கே உட்காருங்குவான். உடனே அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து ஷேன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். அப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த கிறிஸ்டல் வந்து அப்படியே காணாமல் போயிருமா. உடனே ஷென் வந்து லீய கூப்பிடுவான். பரவாயில்லையே, உன்னோட ஃபயர் பிளட் லைன் வந்து அதோட கருநிலவு மேகமும் வந்து உன்னோட சேர்ந்துருக்கு, இது ரொம்ப சூப்பரானதுன்னு ஷென் வந்து சொல்லுவான். ஷென் நீ என்னடா பேசிகிட்டு இருக்கிற, என்னோட ஆத்மநிலை வந்து ஃபயர் டைப் தான், அதில் என்ன பெருசாக நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு லீ கேட்பான். இங்கே பாரு, உன்னோட ஃபயர் டைப் வந்து நார்மல் தான், ஆனால் அதிலோட இந்த டார்க் மூன் க்ளவுட் சைடு இருக்குது, இந்த ஃபயர் டைப் வந்து ரொம்பவே ரேரானதுன்னு வந்து ஷென் பேசிகிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து பிரசிடெண்ட் அங்கே வந்து வருவார். இதோ இவர் தான் இப்போ பிரசிடென்ட்டு, இந்த ஆத்ம உலகத்தோட பிரசிடெண்ட்டாக வந்து இருக்கிறாரு அப்படின்னு ஷென் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். ஷென் ஸ்டார் அகாடமிலே வந்து ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறதுக்கு வந்து கங்கராஜ்பா அப்படின்னு வந்து பிரசிடெண்ட் சொல்லிட்டு, ஆமாம் இது உன்னோட ஃப்ரெண்டு தானே, இவங்களும் வந்து ரொம்ப டேலண்ட்டாக தான் இருப்பான் போல், இவனும் வந்து உன் கூட வந்து அந்த புனித உலகத்துக்கு வருவான ரொம்ப டேலண்டான பையன்தான் அப்படின்னு பிரசிடெண்ட் பேசுவாராம். இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஷென்னும் நானும் ஈக்குவல் கிடையாது, நான் ஒன்றும் இந்த டாப் 10 ஒன்றும் வர கிடையாதுன்னு வந்து லீ பேசிகிட்டு இருப்பான்.
அப்போ ஷென் வந்து இவனோட ஆத்ம நிலையை வந்து இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா ஷென்னுக்கு வந்து இவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்கணும். அப்போ இவனை வந்து நம்ம அந்த புனித பூமிக்கு போகிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு சான்ஸ் வந்து உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா ஷென்னுக்கு வந்து நம்ம ஃபேவர் ஆயிடுவோம் அப்படிங்கிறத வந்து மனசுக்குள்ளேயே வந்து பிரசிடென்ட் நினச்சிட்டு, சரிப்பா இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் இந்த ஆத்மலோகத்தோட பிரசிடென்ட்டுங்கிற ஒரு பவரை யூஸ் பண்ணி நான் ராஜா கிட்ட போய் உனக்காக பேசுகிறேன், நீ புனித பூமிக்கு வந்து போகிறதுக்கு வந்து நான் ஒரு சான்ஸ் வந்து உருவாக்கி தரேன். பிரசிடென்ட் வந்து சொல்வாரா, ஷென் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும், சரிப்பா நான் போய் ஃபஸ்ட்டு வந்து ராஜாவை பார்த்து வேலையை பேசிட்டு வந்துட்டு என்னன்னு சொல்கிறேன்ட்டு பிரசிடென்ட் அங்கேருந்து போயிடுவார். பிரசிடென்ட் போனதுக்கப்புறம் ஷென் சொல்லுவான், கண்டிப்பாக பிரசிடென்ட் வந்து உனக்கு அந்த சான்ஸ் வந்து வாங்கி தந்துடுவார், ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னோட இந்த நார்மல் ஆத்ம சக்தியை வந்து நல்லா ஸ்பெஷலான ஒன்றா வந்து மாற்ற முடியும், அப்போ தான் உனக்கு கிடைக்கிற இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப வேல்யூபிளாக வந்து இருக்கும்டா அப்படிங்குவாங்க. அதை எப்படி நான் மாற்றுறது வந்து லீ கேட்பானா, இங்கே பாரு என்கிட்ட வந்து இப்போ 13 டைப் ஆஃப் த ஆத்ம நிலை வந்து இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று உனக்கு தரேன்டா அப்படிங்குவாங்க. ஹே உனக்கு ஏதாவது ஆச்சா என்ன, இங்கே பாரு உனக்கு ஃபீவரா இல்லை மூளைகீழ குழம்பி போச்சா, இந்த ராயல் ஃபேமிலியில் வந்து ஒரே ஒரு ஆத்ம நிலையை வச்சுட்டு என்னடா பண்ண முடியும், அங்கெல்லாம் போகவே முடியாது, அது உனக்கு தெரியாதான்னு லீ கேட்பானா. ஹெவன்லி ஷேடோ அப்படிங்கிறது நன்னூலில் வந்து சொல்லப்பட்டு இருக்குது, லீக்கு வந்து அது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி என் மனசில் நினச்சிட்டு, இங்கே பாரு ஹெவன்லி ஷேடோ வந்து நான் உனக்கு யூஸ் பண்ண கொடுக்குறேன், அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதில் மொத்தம் 9 நிலை இருக்குது, இப்போதைக்கு நீ 6 நிலை வந்து இருந்தாலே உனக்கு போதும் தான், 9 நிலையை அப்படியே உனக்கு இப்போயே கிடச்சிருச்சுன்னா உனக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெவன்லி ஷேடோ மெத்தடை வந்து லீக்கு வந்து கொடுப்பான். ரொம்ப ரொம்ப நன்றிடா ஷென், நீ இவ்வளோ பெரிய உதவி நான் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப நன்றி. லீ பேசிகிட்டு இருப்பான். இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பெல் சவுண்ட் வந்து கேட்கும். உடனே ஷென் நான் வந்து ஸ்டார் அகாடமிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ கிளம்புவானா. ஆமாம் டெஸ்ட்டே முடிஞ்சு போச்சு, அங்கே என்னடா உனக்கு வேலை அப்படின்னு வந்து ஷென் கேட்பான். நீ என்ன மறந்துட்டியா, இன்றைக்கி வந்து அல்கெமிஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்குது, டான் டவர் வந்து ஸ்டார் அகாடமியில் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு வருஷம் வந்து அல்கெமி டெஸ்ட் வந்து நடக்கும், நான் அது வரைக்கும் 2 தடவை அட்டன் பண்ணியிருக்கேன், 2 தடவை ஃபெயில் ஆகிட்டேன்டா. லீ பேசிகிட்டே இருக்கும்போது ஷென் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்பான், நம்மளோட கல்டிவேஷன் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், அப்போ அதுக்கு வந்து நிறைய டேன் மெடிஷன் வந்து தேவைப்படுது, நம்ம ஒரு அல்கெமிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை டேன் மெடிஷன் கிடைக்கிறதுக்கு, நம்ம வந்து ஆகக்கூடாது, வாடலி போகலாம் அப்படின்னு எனக்கு கூப்பிடுவானா. என்ன நீ பேசுகிற, நீ ஏற்கனவே வந்து ஸ்டார் அகாடமியோட ஃபஸ்ட்டாக வந்துட்ட, இதில் அல்கெமிஸ்ட் வேறு ஆக போறியா, ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் வச்சு நீ என்னடா பண்ண போகிற, நீ ஏற்கனவே அல்கெமிஸ்ட் கிளாஸில் வந்து ஃபெயில் ஆனவன் தானே, நீ எப்படி அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், உன்னால முடியாதடான்னு வந்து லீ பேசிகிட்டே இருப்பான். இப்படி நீ இங்கே இருந்தே பேசிகிட்டே இரு, எனக்கு நேராதுப்பா, நான் போய் அதை மிஸ் பண்ணாமல் வந்து கண்டந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் அங்கேருந்து போவோம். லீக்கு ஒன்றுமே புரியாது, போய் தாப்பு தான் ஒழிச்சிட்டு பின்னாடியே ஓடுவான். அந்த டெஸ்ட்டு நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே வே குடும்பத்தோட பசங்க, அந்த ஊ ஃபேமிலியோட அந்த லியாங்கு பிரின்சஸ்ஸு எல்லாருமே வந்து டெஸ்ட்டு எழுதுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜ் வந்து நீங்கள் டோக்கன் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் டோக்கன் காமிச்சிட்டே உள்ளே போயிட்டுருப்பாங்களா. அவள் ஷென்ட்ட வந்து டோக்கன் இருக்காதிங்க, பார்ப்பா டோக்கன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேங்கவும். யார் சொன்னால் டோக்கன் இருந்தால் தான் உள்ளே விடுவீங்க இல்லைன்னா விட மாட்டேங்கன்ட்டு. கண்டிப்பாக அல்கெமி டெஸ்ட்டை வந்து யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம், டோக்கன் இல்லைனாலும் அட்டன் பண்ணலாம், நீங்கள் என்னை உள்ளே விட்டு தான் ஆகணுங்க. இப்போ நீ டோக்கனோடு வந்தனா உள்ளே விடுவேன், இல்லைனா விட முடியாது, நீ இப்போ தேவையில்லாமல் வம்பு பண்ணிகிட்டே இருந்தேன்னா உன்னை செக்யூரிட்டி கூட்டு வெளில தள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு அந்த இன்சார்ஜ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மூவ் வந்து அங்கே வருவார். டான் டவரோட கிரேட் 1 அல்கெமிஸ்ட்டாக வந்து இருக்கார். சார் இவன் வந்து டோக்கனே இல்லாமல் வந்து எக்ஸாம் எழுதணுன்ட்டு வரான், இவனை வந்து அலோவ் பண்ண முடியாதுங்கவும். இங்கே பார்ப்பா தம்பி, டோக்கன் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாமுக்கு வந்து அலோவ் பண்ணுவோம், இல்லைனா அலோவ் பண்ண மாட்டேங்குவாங்க. நீங்கள் வந்து கிரேட் 1 அல்கெமிஸ்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதா. சரிப்பா நீ சொல்கிறது சரி தான், நீ வந்து இப்போ வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணு, ஃபஸ்ட் ரவுண்டில் நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா சரி, அப்படி நீ பாஸ் பண்ணல அப்படின்னா உனக்கு தண்டனை வந்து பெருசாக கொடுக்கப்படும், சரியான்னு கேட்பாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஸ்டேன் வந்து உள்ளே வருவான். உள்ளே வந்து நிறையா பேர் வந்து அல்கெமி டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ லீ வந்து ஒருத்தர் காட்டி சொல்லுவான், அங்கே பார்த்தியா அந்த பெருசு இருக்குல்ல, அது பேர் வந்து வாங்கான், இந்த வாங்கான் வந்து 10 வருஷமாக இதே இடத்துல தான் உட்காந்துருக்காரு, அவர் பாஸ் பண்ணதே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லோரும் அசம்பிள் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு டெஸ்ட்டோட ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட்டில் வந்து மொத்தம் 3 ரவுண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமு, நீங்கள் வந்து எழுதுறது தான். செகண்ட் ரவுண்ட் வந்து அல்கெமிஸ்ட் பார்க்கக்கூடிய வேலை, 10ல் ஏதாவது ஒரு வேலையை வந்து ரேண்டமாக நமக்கு வந்து சூஸ் பண்ணி தருவோம், அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செய்யணும். 3வது வந்து அல்கெமிஸ்ட்டோட மெயின் டாஸ்க் என்னவோ அதை வந்து நீங்கள் பண்ணணும். இது எல்லாத்தையும் பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து அல்கெமிஸ்ட் ஆக முடியும். ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த மூவும் பக்கத்தில் வந்து மிஸ்டர் எம்னு ஒருத்தர் இருப்பாங்க, இவங்க 2 பேருமே அல்கெமிஸ்ட் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த தடவை வந்து கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்கும், குவாவான் மாஸ்டர் தான் வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, யாருமே பாஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான். அப்போ அந்த மிஸ்டர் எம் சொல்வார், ஆமாம் இல்லைனா மட்டும் எல்லாமே பாஸ் பண்ணிடுவான்னு பாருங்கள், 10 வருஷமாக அந்த டான் டவரில் அவர் தான் வந்து நம்பர் 1 அல்கெமிஸ்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்காரு, அவர் கொஸ்டின் எழுதிருக்காருனா எல்லாமே ட்ரிக் பண்ணி தான் எடுத்திருப்பாரு, கண்டிப்பாக பாஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த மூவ் வந்து ஷென்னை பார்ப்பார். ஷென் வந்து வேகமாக எழுதிட்டுருப்பானா, இங்கே பாருங்கள் அந்த பையன் என்னமோ கிறுக்கி வச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்கள். இல்லை அவனை பார்த்தா கிறுக்கி வைக்கிற மாதிரி இல்லையே, வேகமாக எழுதுகிற மாதிரி எழுதிட்டு இருக்க மாதிரி தானே இருக்குன்னு வந்து மிஸ்டர் எம் வந்து சொல்வார்.
இல்லை அவன் ஒரு மூர்க்கந்தனம் பிடிச்சவன் அடங்காப்பிடா அப்படின்னு இந்த மூவ் வந்து கண்ணாபின்னான்னு வந்து ஷேனை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். இந்த சைடு இந்த வே ஃபேமிலியோட 2வது மகன் வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்துப்பான். அவனுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு உட்காந்துருப்பானா. அப்போ ஷேனை பார்ப்பான். ஷேன் வந்து வேகமாக எழுதிட்டு இருப்பானா. என்ன இவன் எழுதிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த 2வது மகன் வந்து பார்ப்பான். அப்போ முதல் மகன் வந்து சொல்லுவான், இல்லை அவனுக்கே ஒன்றும் புரியாது, அல்கெமி கிளாஸ்லேயே ஃபெயிலாக போனவன், அவன் இன்னும் எழுத மாட்டான், ஏதாவது கிறுக்கி வச்சுட்டு தானே இருப்பான், அதெல்லாம் விடு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஷேன் வந்து ஓரளவு பேசிக் ஆன்சர்லாம் எழுதி முடிச்சிருவான். அப்போ 2 கொஸ்டின் வந்து மிச்சம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீ வந்து கிரேட் 1 அல்கெமிஸ்ட்டாக வந்து இருக்கிற, அதோட தற்காப்பு கலைகளில் வந்து சிறந்தவனாக இருக்க, நீ வந்து டிமோனிக் கனஸ்டர் மலைக்கு வந்து போகிற வழியில் ஒரு சில மூலிகைகளை வந்து நீ பார்க்குற. அப்போ உனக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்னடான்னு பார்த்தோம்னா 100 வருஷம் பழமையான டிராகன் பிளான்ட் ஒன்று வந்து பார்க்குறேன். பார்த்து நீ இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு ஜந்துக்குட்டி வந்து உன்னை அட்டாக் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கு. அப்போ நீ என்ன செய்வ? அதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, நீ ஒரு கிரேட் 1 அல்கெமிஸ்டாக தான் இருக்க, அதே மலைப்பகுதிக்கு வந்து போகிற. அப்போ நீ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது உன்னோட ஆர்ம்ஸில் வந்து ஒயிட் பிளேட் ஸ்பைடர் வந்து கடிச்சிருது. அதோட விஷம் வந்து உன்னோட ரத்தத்தில் ஊடுருவி உன்னோட ஹார்ட் வரைக்கும் போய் பாதிக்கும். அப்படி உன்னோட இதயத்தை பாதிக்கும் போது உன்னோட உடம்பு முழுக்க விஷம் ஏறிடுது. உங்கள்கிட்ட எந்தவித ஆன்டிடோடும் இல்லாது. பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு போகணும்னாலும் 1000 மைல் தொலைவில் தான் வந்து அந்த டவுன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நீ என்ன தான் செய்வ அப்படிங்கிறத செகண்ட் கொஸ்டின். ஷேன் அந்த 2 கொஸ்டினுக்கு வந்து அழகாக ஆன்சர் பண்ணிவிட்டு 1 ஹவர் எக்ஸாமை வந்து அரை மணி நேரத்தில் வந்து முடிச்சுட்டு வெளியில் போயிடுவான். இதை வந்து பார்த்தோன்னே அந்த மூக்கு வந்து கடுப்பாயிரும். கண்டிப்பாக அந்த பையன் வந்து ஒன்றுமே இருக்க மாட்டான். அந்த பேப்பரை தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க, இவன் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அப்போ அந்த மூவும் அந்த மிஸ்டர் எம்மும் வந்து ஷென்னோட பேப்பரை வந்து திருப்பி பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றா இது தப்பு ஒவ்வொன்றுக்கா குறை சொல்லிக்கிட்டே அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் வந்து அடிச்சு விட்டு 0 மார்க் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அடுத்து 1 ஹவர் வந்து கம்ப்ளீட் ஆனதுனால டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, நாங்கள் வந்து பேப்பரை திருத்திட்டு என்னென்னு ரிசல்ட் சொல்கிறோம் அப்படின்னு எல்லாரும் வந்து வெளில அனுப்பி விட்டுருவாங்க. வெளியில் வந்து எல்லாருமே வந்து டெஸ்ட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ரொம்பவே கஷ்டம் பாஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி எல்லாரும் அழுது புலம்பிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஷென்னோட பேப்பரை பார்த்து இந்த மாதிரி டீஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ பார்த்து கரெக்டாக வந்து இந்த குவான் மாஸ்டர் வந்து வருவார். ஆமாம், என்ன டெஸ்ட் பேப்பர்னா வந்துருச்சாப்பா, கொடுங்கப்பா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பேப்பராக எடுத்து அவரும் பார்த்துட்டே இருப்பார். அவர் பார்த்துட்டே வந்துட்டே இருக்கும்போது ஷென்னோட பேப்பர் வந்து அவர் கையில் வருது. அப்போ ஷென்னோட பேப்பர் வந்து பார்ப்பார். அவர் பார்க்கும்போது அந்த மூவ் சொல்லுவார், இது அந்த அடங்கா பிடாரியோட பேப்பர் தான், கண்டிப்பாக அவன் ஃபெயிலாக தான் சார் போவேன், எல்லாமே தப்பாக எழுதி வச்சிருக்கேன், அறிவில்லாதவன் எப்படி எழுதுவானோ அதே மாதிரி எழுதி வச்சிருக்கான் சார் அவன் அப்படின்ட்டு வந்து மூவ் வந்து திட்டிகிட்டு இருப்பாரா. உடனே வந்து குவான் வந்து அந்த பேப்பரை வந்து நல்லா பார்ப்பார். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ஷென் வந்து ஆன்சர் பண்ணிக்கிறது என்னென்னா, எந்த ஒரு அல்கெமிஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த டிராகன் பிளான்ட் வந்து வேணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் புத்திசாலியாக இருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, சுற்றிலும் ஏதாவது ஆபத்து இருக்கான்னு பார்ப்பான். ஆனால் இது ரெண்டுமே வந்து தப்பு. ஒரு ஆன்சர் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த டிராகன் பிளான்ட் வந்து கிரேட் 3 மெடிஷன். இது வந்து அந்த மாய மிருகத்துக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்று. 100 வருஷம் பழமையான இந்த டிராகன் பிளான்ட்டோட ஸ்மெல் வந்து 50 மைல் தொலைவில் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஒன்ஸ் அந்த ஸ்மெல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இல்யூஷனுக்குள்ளே போயிட்டோம், அந்த மாய உயிரினத்தோட இல்யூஷனுக்குள்ளே இருக்கோன்னு அர்த்தம். அப்போ நம்ம உடனே என்ன பண்ணணும்னா, அந்த இல்யூஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கான மாத்திரைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதழ்கள் கொண்ட பர்பிள் மலை இலைகளை வந்து நம்ம சாப்பிடணும். அப்படி நம்ம மென்று சாப்பிடும்போது அந்த இல்யூஷன்ல இருந்து நம்ம கண்ட்ரோல் ஆகி நம்ம அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம், அதோட அந்த பூவையும் எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஷேன் வந்து பதில் இருப்பான். இது ரொம்ப சூப்பரானது, கரெக்டாக பதில் இருக்கான் பாருங்க, வா சூப்பர் என்ன ஒரு ஆன்சர்டா அப்படிங்கிற மாதிரி குவான் வந்து பேசிட்டு இருப்பாரா. மாஸ்டர் நீங்கள் என்ன செய்துட்டு இருக்கீங்க, அந்த 3 இதழ் கொண்ட அந்த பர்பிள் மலை இதழ்கள் வந்து மைனர் இல்யூஷனை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும், அது எப்படி இது போய் கரெக்டான ஆன்சர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு மூவ் வந்து கேட்டுட்ருப்பாரா. இங்கே பாரு, உனக்கு என்ன தெரியும், கொண்ட 3 இதழ்கள் கொண்ட பர்பிள் மர இலைகள் வந்து மைல்டான சொல்யூஷனை தான் கொடுக்கும், அதை வந்து நம்ம இந்த இல்யூஷனை முறியடிக்கக்கூடிய மாத்திரையோடு சேர்த்து சாப்பிடும்போது அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அந்த மாய உயிரினத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த இல்யூஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவோம், அதோட அட்டாக்லேருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும், அதோடு சேர்ந்து அந்த டிராகன் பிளான்ட்டையும் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இது ரொம்ப கரெக்டான ஆன்சரு. சரி வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கான்னு பார்க்கலான்னு குவான் வந்து பார்ப்பார். 2வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருப்பான்னா, அந்த ஒயிட் பிளேட் ஸ்பைடர் வந்து ஆர்ம்ஸில் வந்து கடிச்சிருக்கும், அதோட விஷம் வந்து உடம்புல இறங்கியிருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஒன்ஸ் அந்த விஷம் வந்து நம்ம உடம்புல இறங்கிடுச்சு அப்படின்னா அதை முறியடிக்கவே முடியாது, மரணம் வந்து நிச்சயம்தான்.
பக்கத்துலேயே எங்கேயாவது வந்து அந்த ஸ்பைடரோட விஷத்தை முறியடிக்கிற மூலிகை எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த மூலிகையை எடுத்து போட்டு அந்த ஒயிட் பிளேட் ஸ்பைடரோட பிளேடில் இருக்கக்கூடிய ரத்தத்தை போட்டு நல்லா அரைச்சி அதை போய் காயத்தில் வந்து போடணும். அப்போ நம்ம காயத்தில் போகும்போது அந்த விஷம் வந்து அடுத்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும், அதோட வீரியம் வந்து குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பைடரோட குகையை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து அழித்து அதோட ஆத்ம சக்தி எடுத்து நம்ம அப்படியே விழுங்கிடணும். அதை விழுங்குறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த விஷம் வந்து முறிஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து ஷேன் வந்து ஆன்சர் சைட்டில் எழுதியிருப்பான். இதை பார்க்கவும் மாஸ்டர் வந்து வா சூப்பர் சூப்பர் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாரா. மாஸ்டர் இதை மறுபடியும் நீங்கள் எப்படி கரெக்டுன்னு சொல்ல முடியும்? அந்த ஒயிட் பிளேட் ஸ்பைடர் வந்து நம்ம கடிச்சிருச்சுன்னா நம்ம வச்சதுக்கப்புறம் அதோட விஷம் வந்து நம்ம ரத்தத்தில் வந்து ஊடுருவி போயிடுது. அந்த மூலிகையை நம்ம சாப்பிட்றோன்னே வச்சுக்கோங்களே, பாதி விஷத்தை தான் அது முறிக்கும். அதோட ஆத்ம சக்தியை நம்ம விழுங்கும் போது நம்ம சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம் மாஸ்டர் அப்படின்னு வந்து பேசுவாரா. டே முட்டா பயிரை இப்போயும் உனக்கு புரியலையா? அந்த முழுசாக வந்து அதோட வந்து விஷம் முறியடியாது தான். முதல்ல நீ வந்து அந்த மூலிகையை வந்து சாப்பிட்ற, அந்த மூலிகை மட்டுமா சாப்பிட்ற, அந்த ஒயிட் பிளேட் ஸ்பைடரோட பிளேடில் இருக்கக்கூடிய ரத்தத்தையும் சேர்த்து சாப்பிட்ற. அப்படி சாப்பிடும்போது பாதி விஷம் வந்து முறியடிது. அதோட ஆத்ம சக்தியை நீ விழுங்கும்போது இதில் இருக்கக்கூடிய விஷம் அதோடு சேர்ந்து அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆகி போயிடும். அதனால் வந்து அந்த விஷம் வந்து கம்ப்ளீட்டாக முறியடைஞ்சிரும். அப்போ இவன் கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கான்னு சொல்கிறீங்களான்னு கேட்பாரா. என்னை விட ரொம்ப துல்லியமாக வந்து இவன் ஆன்சர் எழுதி வச்சுருக்கான். ஆமாம், ஏன்டா இவன் இவ்வளோ கரெக்டாக ஆன்சர் எழுதி வச்சுருக்கான், ஆனால் இவனுக்கு போய் முட்டை போட்டு வச்சுருக்கீங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க முட்டா பயிர்களா? இப்போ எங்கே அவன் இருக்கான்? நான் அவனை பார்க்கணும் மாஸ்டர். அவனை முன்னாடியே நாங்கள் வந்து போக சொல்லிட்டோம். ஒருவேளை வீட்டுக்கிட்டு போயிருந்தாலும் போயிருப்பான் மாஸ்டர், எங்களுக்கு தெரியலங்குவாங்களா. இப்போ மட்டும் வெளியில் போய் பார்ப்பேன், அவன் இல்லைன்னா உங்களுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிட வேண்டான்ட்டு வந்து குவான் வந்து அவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டு வெளியில் வந்துட்டு இருப்பார். வெளியில் வந்து அந்த இன்சார்ஜ் வந்து ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பார். அந்த வே குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 பசங்க வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லியாங் பாஸ் பண்ணியிருப்பான். அந்த வேனான் அந்த பெருசு வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த இளவரசி லீசி பொண்ணு வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். எல்லாரும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இன்சார்ஜ் வந்து போவாரா. ஏன்னா என் பேர் மட்டும் வரலன்னு ஷேன் வந்து கேட்பான். நீ பாஸ் பண்ணல, அதனால் இன்னொரு பேர் இங்கே வரலப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். அதே எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம், நான் எல்லா கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணிருக்கேன், கண்டிப்பாக நான் வந்து பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது பேசிகிட்டு இருப்பானா. எல்லாரும் வந்து வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இந்த குவான் மாஸ்டர் வந்து அவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டு அங்கே வருவார். ஆமாம், இங்கே யார்ப்பா ஷேன்? நான் தான் சார் ஷேன் அப்படிங்குவாங்களா. ஷேன் நீ வந்து சூப்பர்ப்பா, சூப்பர், கரெக்டாக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கப்பா, நீ செகண்ட் ரவுண்டுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டப்பா, எல்லாரும் வாங்க 7 பேர் செகண்ட் ரவுண்டுக்கு வாங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு போ. ஷென் செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டில் வந்து வின் பண்ணி கிரேட் 1 அல்கெமிஸ்ட் ஆவானாங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.